Dr. Meenakshi Sundaram and the administration for their kind invitation. It's always a pleasure to visit this college. ஏன்னா அந்த கல்லூரி வந்து ஒரு மிக ரம்மியமான ஒரு சூழ்நிலையில் அமைந்துள்ளது. அது வந்து ஒரு ஐடியலிஸ்டிக் அட்மாஸ்பியர். ஏன்னா ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இன்டீரியரில் இவ்வளவு ஒரு அருமையான ஒரு கல்லூரியை இங்கே ஒரு பேராசிரியர் பொன்னம்பலம் அவங்க குடும்பத்தினரும் பல காலமாக மிக அருமையாக நடத்தி வருகின்றார்கள். அந்த மாதிரி ஒரு கல்லூரியில் வந்து இந்த டிஎஸ்டி இன்ஸ்பயர் கேம்ப் வந்து பல தடவை இங்கே நடத்தியுள்ளார். பர்டிகுலர்லி டாக்டர் மீனாட்சி சுந்தரம். இது 3வது கேம்பா 4வது கேம்ப். முக்கியமாக இந்த மாதிரி சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் உள்ள பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு அறிவியலில் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் இந்த திட்டத்தில் ஒரு முக்கியமான பங்கு, ஒரு முக்கியமான கம்போனன்ட் வந்து இந்த டிஎஸ்டி இன்ஸ்பயர் இன்டர்ன்ஷிப் கேம்ப். 10ஆம் வகுப்பில் மிகச்சிறந்த முறையில் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு 471 மார்க்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் வாங்கின மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு தரப்படுகின்றது. அதில் உங்களையெல்லாம் தேர்வு செய்திருக்கின்றார்கள். உங்களெல்லாம் தெரியும், திஸ் இஸ் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ்ட் அண்ட் சப்போர்ட்டட் பை யாரு? The Department of Science and Technology, Government of India. அறிவியல் தொழில்நுட்பத்துறை, நமது மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை கடந்த ஒரு 6 ஆண்டுகளாக ஒரு மாபெரும் திட்டத்தை ஆரம்பித்து முக்கியமாக இளம் மாணவர்களை ஒரு அறிவியலில் ஈடுபாடு ஏற்படுத்தும் ஒரு திட்டமாக இந்த இன்ஸ்பயர் இன்னோவேஷன் இன் சயின்ஸ் பர்சூட் ஃபார் இன்ஸ்பயர்ட் ரிசர்ச். இன்ஸ்பயர்ட் ரிசர்ச் ஒரு உன்னதமான அறிவியல் ஆராய்ச்சிக்கு ஒரு ஆரம்ப கட்டமாக இந்த திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுல 3 கம்போனன்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு டாக்டர் மீனாட்சி சுந்தரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரொஃபஸர் T.J. Pandian would also have talked about on this. Just very quickly I would like to point out. The first component is SEARS, Scheme for Early Attraction of Talent to Science. இளம் வயதிலேயே அறிவியல் ஆராய்ச்சியில் ஒரு ஈடுபாடு ஏற்படுத்தும் திட்டம். அதுதான் நீங்க அட்டெண்ட் பண்ற the 5-day இன்ஸ்பயர் இன்டர்ன்ஷிப் கேம்ப். இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் அந்த கரஸ்பாண்டிங் ஸ்டேட் போர்டு அல்ல சிபிஎஸ்சியில் டாப் 1% 10th ஸ்டாண்டர்ட்ல மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு தரப்படுகின்றது. ஏனென்றால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு தருவதற்கு ஸ்பேஸ் அண்ட் டைம் இஸ் நாட் சஃபிஷியன்ட். அதனால அந்த டாப் 1% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த வாய்ப்பு தராங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிட்டலாம் இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, நான் இதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டேன்னா அவங்ககிட்ட கட்டாயம் சொல்லணும். 471 மார்க்குன்னு நான் சொல்லியிருக்காரு. 470 மார்க் வாங்கினவங்க நோவே லெஸ்ஸர் குவாலிஃபைட் பட் எல்லாருக்கும் வாய்ப்பு தர முடியாதுங்கிறதுனால ஒரு ஒரு பவுண்ட் அப்படி வச்சிருக்காங்க. அதனால நீங்க போய் அவங்களுக்கெல்லாம் சொல்லணும் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு. நெக்ஸ்ட் டைம் அடுத்த கம்போனன்ட் வரும்போது அவங்களுக்கெல்லாம் they should also try. ஓகே, ஸோ இது வந்து இந்த இன்டர்ன்ஷிப்ல இந்த மாதிரி டாப் சயின்டிஸ்ட் கூட நீங்க you mix with them, you listen to them and you learn about various possibilities in science and get motivated. So it aims at providing a lifelong catalyzing experience for the 11th standard science students. Catalysis உங்களுக்கு தெரியும், கிரியா. இந்த
speakers எல்லாம் like catalysis. என்ன கிரியாவுக்கின் என்ன catalysis என்ன catalyst. It's a chemical substance which itself doesn't undergo any change, but it helps to speed up the chemical reaction. Yeah, அந்த chemical reaction speed up பண்றதுக்கு இந்த கிரியாவுக்கு பயன்படுது. அது மாதிரி இந்த speakers எல்லாம் they will act as catalysts to motivate you to pursue your career of science. ஏன் அந்த மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ணணும்? Why should the government of India take so much interest for young people like you to be motivated? The reason is, இந்த காலகட்டத்தில் knowledge is power. Particularly scientific knowledge is power. ஒரு country super power அப்படின்னு சொல்றோம்னா நீங்க கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த country வந்து scientific knowledgeல is the most advanced state. உதாரணம் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இப்போ நம்ம வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து சூப்பர் பவர்னு சொல்றோம், ஒன்லி சூப்பர் பவர்னு சொல்றோம். காரணம் என்னன்னா அங்க வந்து தான் எல்லா டாப் சயின்டிஸ்ட், மோஸ்ட் ஆஃப் த நோபல் லாரைட்ஸ், டாப் சயின்டிஸ்ட், டாப் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் அந்த நோபல் லாரைட்ஸ் மாதிரி குவாலிஃபைடு சயின்டிஸ்ட் எல்லாம் ஒர்க் பண்றாங்க. வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்து அங்க போய் இன்க்ளூடிங் இந்தியன்ஸ், சைனீஸ் எல்லாம் அங்க போய் ஒர்க் பண்றாங்க. அதனால இட்ஸ் a knowledge super power. நாலேஜ்ல சூப்பர் பவர் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எக்கனாமிக்ஸ்லயும் சூப்பர் பவர் ஆகும். ஓகே, ஸோ நீங்க வந்து அந்த காலத்துல வந்து வீரமா செல்வமா கல்வியா அப்படின்னு கேள்வி கேட்ட மாதிரி ஒரு காலத்துல வந்து ஒரு கண்ட்ரியில வந்து யாரு ஃபைட் பண்ணுவாங்களா, சூப்பர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்களா, வால் சண்டை வில் சண்டை இதெல்லாம் அவங்க லீடர்ஸ். பட் now it is the knowledge that rules the world. So scientific knowledge. But you will be surprised to know that though now India is a developing country at this moment, earlier we were colonized, British rule, but you will be surprised if you read the history carefully. சரித்திரத்தை திருப்பி பார்த்தால் 14, 15, 16 நூற்றாண்டுகளில் சூப்பர் பவர் யாருன்னு நினைக்கிறீங்க? இந்தியா, சைனா. Okay, they were top in science, economics, administration, everything. But then by 18th century, அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்து எல்லாம் வந்து ரொம்ப புவர் கண்ட்ரி. ஒரே இன்டர்னல் வார்ஸ், சிவில் வார்ஸ், ஒரே திருட்டு கொள்ளை, அப்புறம் வந்து காலரா, பிளேக், லண்டன் சிட்டி எல்லாமே கம்ப்ளீட்டா thousands and thousands of people died because of plague. அந்த மாதிரி இந்தியாவில் never happened. Superstitions and so on. But இருந்தும் 3 நூற்றாண்டுகளுக்குள் 1877 they become the emperor of the queen of England became the empress of India. என்ன அந்த 3 நூற்றாண்டுகளுக்குள் இருந்ததுன்னா அவங்க வந்து they were amidst of scientific revolution. Okay, thermodynamics, heat, ஏன்னா அவங்க வந்து குளிர் தேசம், அந்த குளிரை ஓவர் கம் பண்றது ஸ்னோ, இதனால வந்து அவங்க லைஃப் வந்து ரொம்ப ஹார்ட். பட் the hardness made them to think what is heat, how to overcome this cold. So they understood the properties of heat, thermodynamics. உங்களுக்கெல்லாம் தெரியும் ஜேம்ஸ் வாட் or Stevenson, they invented the properties of steam engine. Steam engine oda consequence rail engine, rail transport, fast transport. Idhe steam engine ship la fit pannona they could travel long distances. Corresponding their development in chemistry, they invented gunpowder, gun. Idhe fit pannite when they started traveling around the world, they could conquer. England was a small country.
The world map is a small country. But they could conquer this big subcontinent. And then by 3 centuries, by 1870, they could conquer completely this country. So science, knowledge made a country really a superpower. But now, you know, two of the fastest emerging countries economically are China and India. China and India. So China has already started spending a lot of energy and money on their younger people. And younger people, why are younger people? Because scientists are you are going to work, you are going to take care of the society. Young people motivate panni or strong scientific workforce the country develop panna. This country can emerge as a superpower as Dr. Abdul Kalam had dreamt. Our Kanavakanda mother, in a few years, 20 years, this country can become a very strong scientific superpower and economic superpower. So, that's why we motivate young people, talented young people, and 471 marks. The country expects you to make use of all these opportunities by listening to experts in various areas of science. Further possibilities. Next component, SHE, Scholarship for Higher Education. Plus 2 exam. Next year, plus 2 exam. If you come in the top 1%, say Tamil Nadu State Board, 6 lakh exam. The top 1%, 6,000, around 6,000 people will automatically receive a scholarship for higher education. Particularly to pursue higher education in pure science. Mathematics, physics, chemistry, biology, earth science. This is BSc. Any recognized college or university, if you pursue BSc, you are entitled to get a scholarship of 80,000 rupees per annum. Andadoro, 80,000 rupees scholarship. Automatically, you will receive an award letter as soon as the results are announced. In the top 1%, principal automatically award letter will be sent to you through the principal. They will ask you to send your bank account and what course join and information the money will be transferred to you. Not only BSc, Gilankalai Pattamatla, Mudugalai Pattam, MSc, and the scholarship will be provided. Okay? So you get a master's degree, MSc degree in one of the few science areas. After the MSc level, if you come in the top 1% university exam, top around you are eligible to receive support in the third component, AORC. Assured opportunities for research career. Assured na urudiyana assured opportunity vaipu edukku for research career ஆராய்ச்சி துறைக்கு. ஓகே, அதுல ரெண்டு சப் காம்போனன்ட் இருக்கு. ஒன்னு MSc முடிச்சோம்னா you come in the top bracket, you are entitled to receive an Inspire Research Fellowship. எதுக்காக Inspire Research Fellowship? 25,000 ரூபாய் per month. மாதந்தோறும் 25,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் plus additional contingency grant. எதுக்கு? 5 ஆண்டுகளுக்கு ஆராய்ச்சி படிப்பை தொடர்வதற்காக முனைவர் பட்டம், டாக்டரேட் டிகிரி, அதுக்கு ஆராய்ச்சி பண்றதுக்காக you can join any research recognized research institute, university or college department in any of these pure science subjects. So 25,000 ரூபாய் மாதந்தோறும் 5 ஆண்டுகளுக்கு you are eligible to receive. 2 வருஷம் கழிச்சதுனால 30,000 ரூபாய் அந்த மாதிரி scholarship you are eligible to receive. To get a PhD,
டாக்டரேட் டிகிரி வாங்கியிருக்காங்க. ஓகே, அந்த டாக்டரேட் டிகிரிலையும் if you do outstanding research அதுக்கெல்லாம் சில பெஞ்ச் மார்க்ஸ் இருக்கு. அதை ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா செகண்ட் கம்போனன்ட் you are eligible to become an inspired faculty fellow at the rank of assistant professor. The salary equivalent to that of an assistant professor receiving at IIT. IIT தெரியுமில்ல, Indian Institute of Technology, the premier research technology institute. அதுல ஒரு assistant professor என்ன salary வாங்குறாங்களோ அந்த salary an inspired fellow will be getting to pursue further research. Okay, for 5 years. அப்புறம் அதுக்கு பின்னாலேயும் further support. In fact, you will have lifelong support, research support to pursue science. So அதனால அறிவியலில் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தால், I would say that science is the only area in which you have to pursue. ஆர்ட்ஸ்ல, லாங்குவேஜ்ல, லிட்ரேச்சர், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் எல்லாமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதுவும் you can pursue. But science if you have sufficient interest, there are a lot of opportunities. அது இது இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு யூனிக் in the sense there is another program called KVPY, கிஷோர் விஞ்ஞானிக் ப்ரோத்சாகன் யோஜனா, இளமானவர்களுக்கு திட்டம். அங்க வந்து you will have to make an application. இதே மாதிரி 11th standard லெவல்ல or 12th standard லெவல்ல you have to write a written test and then you will be called for an interview. அப்புறம் அதுல செலக்ட் ஆனா you will be getting similar scholarship 80,000 rupees per annum. But அது வந்து common to science, engineering, technology, medicine எல்லாத்துக்குமே. That is again conducted by Department of Science and Technology, but on behalf of them, the Indian Institute of Science conducts the exam. KVPY. You can get more information if you go to Google and type KVPY. Adhe mari DST Inspire, you will get all the information. Okay. So, now detailed information on it. Adhe mari there are new institutes like IITs. They have come up. They are called IISER. ISER. Not panninga. IISER. Indian Institute of Science, Education and Research. Again, you can get more information by googling. Just ISER natchingna, you will get all information. Okay. அது வந்து இப்போ ஆல்ரெடி 7-8 இடங்கள்ல started. Trivandrum, Bhopal, Pune, Mohali in Punjab, Kolkata, Bhubaneswar, இப்போ திருப்பதி இங்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இன்ஸ்டிடியூட்லயே நீங்க +2 முடிச்ச உடனே you can make an application. I think you will have to write a test or interview or something like that, like IITs. அதுல செலக்ட் ஆனா அங்க வந்து only pure science. IITs எல்லாம் BTech, BE எல்லாம் இருக்கிற மாதிரி இங்க வந்து physics, chemistry, biology, mathematics, earth science இந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான். அதுல செலக்ட் ஆற எல்லாருக்குமே அந்த 80,000 rupees போல ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. But again you have to compete there. But in the Inspire programல it is based purely on what you score in the +2 exam. No more further test or application அதெல்லாம் எதுவும் கிடையாது. +2ல நீங்க என்ன மார்க் வாங்குறீங்களோ அதை பொறுத்து you are eligible to get all these support. அப்ப எதுக்காக இந்த Inspire programனா it's more oriented towards young people in rural areas. சிட்டில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த IITs prepare பண்ண தெரியும், ஐசருக்கு எக்ஸாம் prepare பண்ண தெரியும், KVPI க்கு தெரியும். அந்த மாதிரி வில்லேஜ் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம் இல்லை. அதனால நீங்க +2ல என்ன மார்க் வாங்குறீங்களோ அதை வச்சு you can hope to get any of these things. அதனால இது rare opportunities. அதெல்லாம் என்னன்னு டீடைல்ஸ் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, +2ல நல்லா மார்க் வாங்கினா they have an opportunity to pursue to get these scholarships. அப்புறம் உங்க அப்பா அம்மாவை நீங்க டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை. நீங்க அந்த ஸ்காலர்ஷிப் வச்சு நீங்க ஃபர்தரா படிக்கலாம். So it's a very rare opportunity. You should
நீங்க இதை பத்தி எல்லாம் கிளியரா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் யூ ஷுட் பர்சியூ, யூ ஷுட் மேக் யூஸ் ஆஃப். இந்த பணம்லாம் எங்க கவர்மெண்ட்டுக்கு வருது? எல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் பே பண்ற டாக்ஸ் மணில இருந்து தான் வருது. அதனால யூ ஹேவ் காட் எவ்ரி ரைட் டு கெட் தோஸ் அண்ட் என்ஜாய் தோஸ் ஸ்காலர்ஷிப். ஓகே ஓகே, இது ஜெனரல் ரிமார்க்ஸ். என்னோட டாக்கை பொறுத்தவரையில I am going to talk under the title World View of Physicists. I am a physicist. இயற்பியல்ல நான் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணேன். ஸோ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரு பொதுவான தலைப்பு, இயற்பியல் அறிஞரின் பார்வையில் இந்த உலகம் அப்படிங்கிற பொதுவான தலைப்புல இந்த இயற்பியல், இந்த சப்ஜெக்ட் ஆஃப் பிசிக்ஸ்ல எதை பற்றி நாம் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, என்ன அதனோட ஜெனரல் ஸ்கோப், so that you get motivated. So what are the areas that are of interest to you? What is the definition of this subject of physics? அப்படிங்கிற ஒரு ஜெனரல் டாபிக் I would like to pursue, so that in future life we can get motivated. That's my general aim. So in particular, I want to talk about, I want to point out the bookல first science, அறிவியல் அப்படின்னா என்ன? முக்கியமா science is challenging. அறிவியல் என்பது சவால்கள் நிறைந்த ஒரு ஏரியா. It's fascinating, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஏரியா. நீங்க வந்து 2 நாளைக்கு முன்னால வந்து சடனா புயல் வருதுன்னாரு ரமணன் டிவியில. ஏன் அந்த புயல் வருது, எப்படி வருது, அது உண்மையாவே எல்லா சொல்ற மாதிரி நடக்குமா? ஸோ இதெல்லாம் பத்தி நம்ம we want to understand. முன்னாலெல்லாம் வந்து அந்த மாதிரி புயல் வருதுன்னு முன்னாலேயே அறிவிக்கிறதுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்புகள் இல்லை. இப்போ வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ், சயின்டிபிக் டெவலப்மெண்ட்ஸ், லாஜிக்கல் டெவலப்மெண்ட். அஃப்கோர்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அந்த கிளவுடு, அந்த அந்த அட்மாஸ்பியரை பார்த்து ஒரு கெஸ் பண்ணுவாங்க, நாளைக்கு மழை வரும், இன்னைக்கு பலமாக வரும், இன்னும் வராது. பட் இன்னும் அக்யூரேட்டா இந்த மாதிரி புயல், இந்த மாதிரி எர்த்குவேக், இந்த மாதிரி சேஞ்சஸ் இன் நேச்சர், இதெல்லாம் பத்தி அறிஞ்சிக்கிறது. ஏன் இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுகின்றன, அதை வந்து முன்கூட்டியே அறிவிக்க முடியுமா? அதுக்கு வேண்டிய பாதுகாப்புகள் எல்லாம் செஞ்சு முடியுமா? சுனாமி வருமா, அதை வந்து முதல்ல சொல்ல முடியுமா? அதுல இருந்து நம்ம காக்க முடியுமா? ஏன் அந்த சுனாமி ஃபார்ம் ஆகுது? இப்படி ஒவ்வொரு இயற்கை நிகழ்வுகளை பற்றியும் நம்ம வந்து we try to question and we try to understand, and it's so fascinating. பல விதமான நோய்கள் வருது. டெங்கு, H1 என்னன்னு சொல்றாங்க திருச்சியில. டெய்லி இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் என்னைக்கு ஒருத்தர் அட்மிட் ஆனாரு. ஏன் அது வருது? இந்த கொசு இருக்கு, அது எவ்வளவு பாடுபடுது நம்ம. ஸோ இதை வந்து என்ன பண்றது, ஹவு டு கண்ட்ரோல்? ஸோ இதெல்லாம் ஃபேசினேட்டிங் கொஸ்டின். நம்ம நாட்டில் வந்து பாதி டிசீசஸ் will disappear if we are able to control mosquitoes, இல்லையா? இந்த மஸ்கிட்டோ, அந்த கொசு தொல்லையை மட்டும் நம்ம ஒழிச்சோம்னா டாக்டருக்கு பாதி டாக்டருக்கு வேலையே இருக்காது. நம்ம செலவு பண்றதை பாதி செலவு குறைஞ்சிடும், இல்லையா? ஒவ்வொரு தடவை டாக்டருக்கு போனா அவங்க பாட்டில் இந்த டெஸ்ட், அந்த டெஸ்ட், அது இதுன்னு இவ்வளோ பணத்தை செலவு பண்ண வச்சுருக்காங்க. ஸோ நம்ம நீங்கெல்லாம் young people need to think. I think the governments have to think. Society has to think. ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர். நம்ம வந்து எல்லாம் ஸ்வச் பாரத்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாம் கிளீனா, சுற்றுப்புறத்தை கிளீனா வச்சுட்டாலே நம்ம பாதி டிசீஸ் எல்லாம். ஸோ இதை பத்தி எல்லாம் திங்க் பண்றது so fascinating. அதனால சயின்ஸ் என்பது, வாட் இஸ் சயின்ஸ்? நான் சொன்ன நாலேஜ் இஸ் பவர். So what is science? Understanding of nature is science. Yeah? So collection of knowledge, information, அறிவு,
டெவலப் பண்றது. எதை பற்றி அறிவு? நம்மை சுற்றி நிகழும் எல்லா இயற்கை நிகழ்வுகளை பற்றி, இயற்கையை பற்றி அறிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது. In all its broad concepts. So our science is challenging the understand பண்ணிக்கிறது. It's fascinating. Just look at the sky on a clear day. There are millions and millions of stars of different types, planets. So you start thinking, what is there? What is their structure? Where are they? What is their role? How they got formed? நம்ம இந்த பிரபஞ்சத்துல நம்மளோட what is our role? Okay. So we are in a system called solar system, one among the 8 planets. So they even pick பண்ணாலே so fascinating. எப்படி நம்ம ஃபார்ம் ஆனோம்? Where from we came? What happens afterwards? So இதெல்லாமே so fascinating. The science is concerned about all this aspects. Living, non-living, all that. So இந்த மாதிரி சயின்ஸ் பற்றி பண்றதுக்கு science is, I said, is also economically viable. IT field சொல்றோம், ஃபாரின் போலாம், நம்மளாம் இங்கே போலாம், நிறைய சேலரி வரும். ஸோ அது ஒரு பாசிபிலிட்டி. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் படிச்சுன்னா நிறைய பாசிபிலிட்டி. மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கு. வாட் ஐ எம் சேயிங் இஸ் ஆல்சோ ஈக்குவலி தேர் ஆர் லார்ஜ் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். என்னை பற்றி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுற போது சொன்னாங்க, நான் விசிட்டட் so many countries. சயின்ஸ் பண்ணுற போது the world is in your hands. சயின்ஸ் அறிவியலில் வந்து ஆராய்ச்சி பண்ணுற போது you have to explain your results to others and you have to get information from others. கொடுத்து வாங்குது. அப்போ வந்து நீங்க வந்து வேற வேற மீட்டிங்ஸ் போறீங்க, scientific conferences, you attend and you present your results. அது வந்து acceptable-ஆ அப்படின்னு மற்றவங்க எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றோம், tell us. அதே மாதிரி அவங்க வந்து they try to explain. So அதனால you interact with many people from different parts of the country. And when you get a PhD and so on, you not only visit the various labs in this country, but you also visit labs outside the country. So there is a lot of opportunities to interact with scientists all around the world. So உலகை சுற்றி பார்ப்பது, உலகில் உள்ள மற்ற விஞ்ஞானிகளுடன் கலந்து உறவாடுவது, 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் அவங்க லேப்ல போய் ஒர்க் பண்றது. அப்புறம் நீங்க ஒரு பெர்மனன்ட் ஜாப்ல சேர்ந்ததுனாலையும் அப்பப்போ 3 months 6 months you go and visit. அதே மாதிரி அவங்கள இன்வைட் பண்றது. So you become an international family, a member of international family. So அதனால இதுல வந்து much more opportunities. நான் வந்து ஒவ்வொரு வருஷம் 2-3 countries விசிட் பண்றேன். I try to tell my results and I try to learn from other scientists. And we have இப்பெல்லாம் வந்து we live in internet age. So அதனால இன்டர்நெட் மூலமா we collaborate and so on. So வரிசையான வந்து ஒரு நெக்ஸ்ட் மார்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா போறேன், யூஎஸ் போறேன். ஒவ்வொரு அதே மாதிரி அங்கிருந்து வர்றாங்க. ஸோ we interact with people from all over. அதனால you get very rare opportunities. மற்ற ஃபீல்டெல்லாம் இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு ஒரு சயின்ஸ் ஃபுல்-ஃப்ளெஜ் சயின்ஸ் ஆகிறது. ஸோ யூ வில் ஹேவ் டு டிசைட் உங்களுக்கு வந்து அந்த சயின்ஸ்ல interest. Science is very vast. அறிவியல் என்பது ஒரு ஜெனரல் term. So you have areas like mathematics, physics, chemistry, biology. Biology so many subfields: botany, zoology, biotechnology, microbiology, earth science, geology, geophysics, astrophysics, நிறைய areas. So அதுல வந்து physics, இயற்பியல். ஸோ அது என்னோட துறை, மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட்டட். ஸோ ஃபிசிக்ஸ் தான் அறிவியல்ல ஒரு பகுதி. அந்த பகுதியில் என்ன மற்ற பகுதிகளுக்கு இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன ஆஸ்பெக்ட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். சுற்றுப்புற சூழ்நிலை Yeah, so I will try to explain what we learned. So, என்னோட central theme, the area of physics
covers natural phenomena, இயற்கை நிகழ்வுகள் at all levels, எல்லா அளவுகோல்களிலும் நடைபெறும் இயற்கை நிகழ்வுகளை பற்றி, உயிருள்ள மற்றும் உயிரற்ற நிகழ்வுகளை பற்றி அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள. அப்படின்னா மற்ற ஏரியாஸ் எல்லாம் அப்படி இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்ஸ்டன்ஸ் எஸ், சப்ஸ்டன்ஸ் நோ. ஒரு பாட்டனிஸ்ட் எடுங்கள, what is his interest? A cell, a seed, a plant, a tree, a banyan tree, biggest tree. So அவங்களோட interest, they are all of very interest, very important, but they are interested in phenomena taking place at that level. ஒரு zoologist எடுங்கள, ஒரு வைரஸ், ஒரு செல், ஒரு வைரஸ், ஒரு ராட், ஒரு டாக், ஒரு ஹார்ஸ், ஒரு எலிபென்ட், ஒரு வேல், அந்த சைஸ்ல உள்ள அந்த phenomena understand. ஒரு ஜியாலஜிஸ்ட் எடுத்தா phenomena taking place at the level of the earth. But what I want to claim is, and want to point out is, that physicists' interest ranges from phenomena taking place almost at zero size to infinite and beyond size. The entire universe, both living and non-living. Why and how? I very quickly I will point out. So this is my general plan of my talk. The next 45 minutes. I don't have much time. I think I can go. So very quickly I will point out. I already talked about science, but also point out scientists. Although particularly, what I want to point out is that you should all be aware that in this country and even in this state, some of the top scientists of the world have born and they have contributed in a major way. அதாவது இந்த நாட்டிலே, அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலேயே மிக சிறந்த அறிவியல் வல்லுநர்கள், even during British regime, colonial times, they were born, they grew, and they have contributed quite a bit. So you should all be aware and confident that nammum sadhanai puriyalaam அப்படிங்கிறதுக்கு, just to motivate you, I will spend a few minutes. அப்புறம் I come to my subject, physics, அறிவியல். இந்த அறிவியல்ல ரெண்டு broad sub areas. ஒரு டிபிக்கலா ஒரு physicist கேட்டீங்கன்னா, he will say I am an experimental physicist. செயல்முறை இயற்பியல் அப்படின்னு சொல்லுவாரு. அல்லது theoretical physics. I will say I am a theoretical physicist. கொள்கை சார்ந்த இயற்பியல். இது ரெண்டு என்ன டிஃபரன்ஸ் and how they are interrelated அப்படிங்கிற ஒரு கான்செப்டை I would like to point out. அப்புறம் I will point out physical phenomena takes place at widely different scales. அதுதான் நான் சொன்ன 0 to infinity size அப்படின்னா என்ன? Then இந்த physical phenomena அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, ஈவன் அறிவியல் சயின்ஸுக்கு பேசிஸ் நீங்கெல்லாம் வெறும் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்புல படிக்கிற நியூட்டன்ஸ் லாஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? நியூட்டனின் இயக்க விதிகள், laws of motion. Motion means movement. Something moves, something changes. Okay. Newton, Isaac Newton, we consider him to be the greatest intellect ever to be born on this earth. இந்த உலகிலேயே பிறந்த அந்த அறிவியலாளர்ல மிக சிறந்த அறிவியலாளர் அப்படின்னு எல்லா சயின்டிஸ்ட் எல்லாமே அக்ரி பண்ணுவோம். ஏன்னா ஐசக் நியூட்டன் identified the central theme of nature. இயற்கையின் அந்த மிக முக்கியமான சாராம்சத்தை கண்டுகொண்டார். அதான் laws of motion, laws of change. மாற்றம் என்பது என்ன, அது ஏன் எதற்காக ஏற்படுகிறது? மாற்றம் என்பதே மாறாத ஒன்று. Change alone is unchanging.
Yeah, Mahabharata, Vijay TV கட்டுறாங்களே. Lord Krishna tells Arjuna, அவளை குழம்பி போய் நிற்கிறார். சொல்றாரு, don't worry, changes are nature. மாற்றம் என்பது இயற்கையின் நியதி. Animals are born, they grow and die. Yeah, ஒரு குழந்தை பிறக்குது, grow ஆகுது, young person ஆகுது, middle age ஆகுது, old age ஆகுது, disappear. So also, விதையாகி மரம், செடியாகி மரமாகி மண்ணாகி, இது வந்து இயற்கையின் நியதி. You cannot go back in time. Young person வந்து middle age வந்து young person ஆக முடியாது, குழந்தை ஆக முடியாது. Time flows in the positive direction. The இயற்கையின் நியதி. Animals are born, they grow and die. So do plants. Planets move around the sun. Chemicals grow, crystals, when chemicals interact, crystals grow, clouds move. Water on the surface of a pond changes. Everything changes. எல்லாமே மாறிக்கொண்டிருக்கின்றன. Even in the inanimate things like this chair, this building, etc. 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் they would have changed இல்லையா? எதுவுமே நிலையானதல்ல, எல்லாமே மாறக்கூடியது. மாற்றம் என்பதே மாறாதது. Changes are inevitable. So that's why Isaac Newton identified the laws of motion. And he talks about change. The முதல் விதி என்ன? Every particle continues to move in its state or uniform state or rest state until acted upon by a force. So அந்த விசை என்பது அந்த தாக்கம் ஏற்படுத்தாத வரை மாற்றங்கள் கிடையாது. பட் ஆனா இயற்கையில வந்து எந்த பொருளுமே விசையோட தாக்கம் இல்லாம இருக்க முடியாது. One or more types of forces. Planets move around the sun all the time. Why? ஏன் planets வந்து சன்னை சுத்தி elliptical orbitல மூவ் ஆயிட்டு இருக்கு? Because of gravitational force, inverse square type gravitational force. ரெண்டு electric charges, positively charged electric charges nearby கொண்டு வந்தீங்கன்னா they will repel each other because of electrostatic force, inverse square type electrostatic force. அதே மாதிரி oppositely charged particle will attract. But ஒரு uranium nucleusல 92 positively charged protons are held together in a very tiny volume, ரொம்ப small volumeல 92 positively charged protons in the presence of neutrons attack. Why? அப்புறம் சொன்ன positively charged particles will repel each other. But uranium atom remains rather very stable. என்ன நடக்குதாங்க? There, the tiny volume, the type of dominant force is different. அது என்ன? It's called nuclear force, weak and strong forces. And the force makes them to overcome electrostatic repulsion. அதனால uranium atom. அதனால உலகத்துல எந்த entity எடுத்தாலும் one or more forces are acting. So there will be change. That's what we can identify. Second law, இரண்டாவது விதி, is most important for science. Rate of change of momentum. It talks about change there. அதனாலதான் we say it's a greatest intellect. I said change தான் இயற்கையின் நியதி. He says the rate of change of momentum is directly proportional to the force acting on it. So he had found out a relation between அந்த திசைகள், அதுதான் காரணம், காரணி. என்ன ஆகுது? மாற்றம் ஏற்படுது. அதனோட ஸ்டேட், மொமெண்டம் அண்ட் பொசிஷன். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் டைரக்ட்லி. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் சயின்ஸ். If you want to understand logically in a scientific way about various aspects of nature, you have to start with Newton's law. Okay. And then the third law.
Yeah, that's concept. Second law is the most important aspect of science. But Newton didn't stop with that. He went on to provide us a logical language with which we can make use of these laws. Newton's law எப்படி apply பண்றது different physical systems. அப்படிங்கிறதுக்கு he invented a language called differential calculus. நீங்க படிக்கிறீங்களா? I think 11th standard you should start. You will be starting. Differential calculus. Calculus is the art of calculating changes. Small changes. So changes in the state of the system is a function of time. And இயற்கை மாற்றம் நிகழ்வுனா மாற்றம் with respect to what? With respect to time. குழந்தை young boy etc. டைம்ல டைம் சேஞ்ச் ஆகாத இந்த மாற்றம் நிகழ்ந்தே தீரும். ஸோ ஒவ்வொரு ஆஸ்பெக்டும் ஒரு ராக்கெட் அனுப்பிச்சா எப்படி அது டைம் ஆக அதனோட பாத் எப்படி சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஒரு வைரஸ் எப்படி க்ரோ ஆகுது as a function of time. ஸோ ஒரு ஆட்டம் ஸ்பிளிட் ஆகுதா என்ன ஆகுது as a function of time. ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்றதுக்கு நியூட்டன் invented a new mathematics called differential calculus. அதிலிருந்து differential equations come. So any physical phenomena you can represent in the form of mathematical equation. So mathematics becomes part and parcel of study of science, because that is the logical language to pursue scientific ideas. Whether it's engineering, technology, even medicine, biology, etc., theoretical biology, mathematical biology. But physics is the most important. So also chemistry. Because physical phenomena can be translated into mathematical equations. So, on the corresponding mathematical equation you investigate பண்ணால the physical phenomena எல்லாம் உங்களுக்கு தெரியும். That's what ராமணன் சொல்றாரு, நாளைக்கு மழை பெய்யும், என்ன வானம், ஆமா எதுல சொல்றாரு, அதுக்கு உண்டான மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் அட்மாஸ்பரிக் வெதர். அந்த ஈக்குவேஷனை சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வச்சு they try to solve. அதுல இருந்து வர ரிசல்ட்ஸ் வச்சு ஓகே நாளைக்கு அந்த டீப் டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகலாம், இல்ல அது மேற்கு நோக்கி நகருது, தெற்கு நோக்கி நகருது. அந்த நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன் அதனோட ஜெனரலைசேஷன்ஸ் அதை சால்வ் பண்ணி வர ரிசல்ட்ஸ் தான். ஸோ அதனாலதான் கன்சிடர் ஐசக் நியூட்டன் as the greatest intellect. இந்த 300 வருஷத்துல அந்த நியூட்டனோட ஐடியாவை ஃபர்தர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், நம்ம நைல்ஸ் போர், depending on the circumstance, whether you talk about atoms or whether you talk about the universe, stars, other than that, some modification you have to make. So, இதனோட consequences down, the role of mathematics, equations that changes the world, changes the course of history. என்ன ஒரு ஈக்குவேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய ஈக்குவேஷன் தெரியும் அல்டிமேட்டா. E equal to mc square. On the equation of consequence, it has changed the history of the world. World War II. Adolf Hitler, Europe he had conquered. He was aiming at United States. Once England defeat பண்ணிட்டா அடுத்து United States and India. Albert Einstein, again one of the greatest scientists. He wrote the President Roosevelt. அப்ப அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸோட பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட். He wrote to him, the German scientists are on the verge of finding a new weapon by splitting the atoms collectively, which will release enormous amount of energy. They கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா very easily the German will conquer the world. So அதனால I suggest you to form
to collect all the top scientists and immediately start doing research and try to find this new weapon before Germans. And President Roosevelt listened to him, formed a committee immediately and came to the conclusion what Albert Einstein said was correct. So they formed a very secret research lab in one of the remotest part of the United States called New Mexico, the state of New Mexico, desert-like state. அங்க வந்து எல்லாம் secret codeல the scientists எல்லாம் move பண்ணி, it's called Los Alamos National Laboratory. Even now it is there. It is one of the topmost secret laboratory, secret research done. I do visit that lab fairly often, but I am not allowed to go inside the lab. Only periphery la and the collaborative research. Our foreigners belong. Only American citizens are allowed to go inside. Okay. And the lab la they invented atomic bomb. Okay. And the atomic bomb was the consequence of this E equal to mc square. Matter energy equivalence. So matter energy create பண்ணலாம். So uranium atoms la when you send lower energy neutrons and the neutrons absorb பண்ணி uranium atom will split into the several parts. And the split ஆகிறபோது a part of the matter will be converted into energy. அதுவும் very deadly alpha, beta, gamma rays. இதுவே கலெக்டிவா ஒரு spherical size of uranium collect பண்ணி அதுல இந்த uranium the moderate energy neutrons அனுப்புறபோது chain reaction. So simultaneously எல்லா atomம் split ஆனா large amount of energy will be released. அப்படிங்கிறது identity. So as a consequence of this research, you have a sphere, but the sphere ரெண்டா பிளந்து ரெண்டையும் disconnect பண்ணலாம். And the chain reaction வந்து அந்த ஒரு critical size இருக்கிற போது தான் அந்த chain reaction நடக்கும். இல்லைன்னா அந்த reaction stop ஆயிடும். So அந்த sphere ரெண்டு பார்ட்டா split பண்ணிட்ட போது chain reaction நடக்காது. அந்த bomb drop பண்ற போது அது ரெண்டையும் join பண்ணி விட்டுருவாங்க. அது கீழே போகிறதுக்குள்ள அந்த critical size reach ஆகி அந்த chain reaction and explodes. That's what they did. Drop the bombs on the cities of Hiroshima and Nagasaki, and the world was stopped. The chain reached. And அதே the E equal mc square and the formula use பண்ணி தான் இந்த கூடங்குளம் கல்பாக்கத்துல எல்லாம் we generate power. Okay. அது வந்து for peaceful purpose. And the chain reaction moderate பண்ணனும்னா you get power continuously. அதே இது the critical size exceed ஆச்சுனா explosion. So war and peace as a consequence of such formulas. The aeroplane and sending the rocket, satellite, அதெல்லாம் F equal to ma அதனோட consequences and so on. The light ஓட properties அதுக்கு ஒரு influence. அதே மாதிரி stars அதுக்கு light. So mathematics, role of mathematics that plays a very important. So it's a broad which the laws of nature are identified, and we try to understand nature. We try to make use of it, our understanding for war and peace. Now, in the next 20 minutes or so, I will very quickly go to some other topics. Science within already solita, collection of knowledge and so on. What you can get? Scientists, even 1920s, 30s, during British regime, great scientists were born in this country, and they had made major contributions to the growth of science. Now I will concentrate mostly on physicists. Okay.
the great man, C.V. Raman. என்ன பண்ணாரு? ராமன் எஃபெக்ட். ராமன் எஃபெக்ட்னா என்ன? ராமன் எஃபெக்ட் சொல்றோம். அந்த ராமன் எஃபெக்ட் வந்து February 28, 1928ல Raman and his assistant Krishnan, K.S. Krishnan, C.V. Raman and K.S. Krishnan invented the Raman effect at the Indian Association for Cultivation of Science Laboratory in Kolkata. அவங்க carry out பண்ண அந்த experimental setup, it is there. Still it is a very important active laboratory. So when you grow up, when you get a chance, you can visit Kolkata and see that original equipment. Okay, it's kept there. Okay. But அது என்ன பண்ணாங்க? What is that Raman? Scattering of light. ஒளி சிதறல். So light has two properties. It's a matter. It can behave as a matter. It can behave as a wave. Normally it's a wave, science. Electromagnetic wave. One part of electromagnetic radiation. Okay. But it has also particle-like property. Photoelectric effect. Because light consists of basic entities called light oda basic photons, particle-like structure. இது வந்து நேச்சரோட சாராம்சம், particle wave duality. Now அது போக இந்த லைட்டுக்கு you can characterize in terms of what is known as wavelength or frequency. So you set an incident light and falls on a body or a medium. It could be a liquid, it could be a solid, it could be a gas. So இந்த ஒளியானது அந்த மீடியத்தில் விழுகிற போது it comes out, it gets scattered, சிதறல், ஒளி சிதறல். அந்த மாதிரி சிதறி வர ஒளியினோட ப்ராப்பர்ட்டி என்ன? That means அதனோட wavelength என்ன, frequency என்ன? Wavelength and frequency they are related. Raman and Krishnan had found இந்த மாதிரி சிதறி வர ஒளியில changes நடக்குது. Frequency or wavelength increases, both increases and decreases and அதே லெவல்ல இருக்கு. அதுக்கு முன்னால அது both increases decreases கண்டுபிடிக்கல. இதனால என்ன அப்படின்னா ஏன் அந்த சேஞ்ச் ஆகுது? Because atom medium சொன்னா molecules atoms. அந்த ஆட்டம்ஸ்ல எலக்ட்ரான்ஸ், அவுட்டர் எலக்ட்ரான் இருக்கு, இன்னர் நியூக்ளியஸ் இருக்கு. So they are living in different energy states. In the incident light போறபோது either it absorbs some energy from that atom, from the electrons, or it gives away part of its energy. So அதனால the change நடக்குது, increase or decrease. So இந்த increase எவ்வளவு increase ஆகுது எவ்வளவு decrease ஆகுதுன்னு வச்சுட்டு அந்த எனர்ஜி லெவல், அந்த எலக்ட்ரான்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், molecular structure and the mediatoda atomic structure, molecular structure you can learn. Even 95 years after Raman's invention, even now laser Raman spectroscopy is the basic tool to understand atomic structure. And the atoms oda property understand பண்ணிக்கிறதுக்கு அந்த ராமன் எஃபெக்ட் தான் இன்றைக்கும் அதை யூஸ் பண்றாங்க. அதனால தான் அவருக்கு 1930, 2 years after his invention, he got Nobel Prize. அதனால தான் we celebrate Raman as one of the greatest contribution to science. Okay, ஏன்னா atomic structure and molecular structure நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அவர் எங்க பிறந்தார் ராமன்? தஞ்சாவூர் இல்லமா, திருவானைக்காவல், இங்கதான் ஸ்ரீரங்கம். Okay, so Raman belongs to Trichy. So we should all be proud of that. Chandrasekhar, மூணாவது இருக்காரு சுப்பிரமணியம் சந்திரசேகர். அவரை பத்தி யாருக்கா தெரியுமா? சுப்பிரமணியம் சந்திரசேகர் பேசாதீங்கப்பா.
is one of the greatest theoretical astrophysicists. Coldly on the born ERPL. That means understanding the structure of stars, galaxies, formation of stars, galaxies and so on. He has done monumental work. Chandrasekhar limit. Every human beings different life history irukko. Adhe mara stars ko. Formation of a star and growth of a star. And stars radiate energy. We human beings live because of sun. And the sun is continuously radiating energy. And the energy we are living. But one object when it keeps on giving away energy, at some point of time it has to lose all energy. It can become a dead star. That will also happen to our sun. But that will take millions and millions of years. Nama lifetime but it will take millions of years. But once it loses energy, there are a lot of changes. That is white dwarf, red giant, depending on its size. That is Chandrasekhar limit. On the Chandrasekhar limit, and the stars, they will end up in a state called neutron stars. Atoms la nucleus the protons outside neutrons. But in the stars, the Chandrasekhar limit exceed due to what is known as degeneracy pressure. In the electron, proton combine atom. Electron and proton combine it will become a neutrally charged particle, a neutron. Already neutrons are so yellame neutrons, nothing else. So yellame neutron to force. It's only gravitational force. Because gravitational force exists between any two particles. So the gravitational attraction, they all get condensed. In due course, it becomes extremely dense star, small size. So it becomes a neutron star. And the neutron star again, because of gravitational attraction, gets condensed extremely powerful and converts into what is known as black hole, towards which any entity approaches will get absorbed, will not come out, including life. That is the experimental proof. And the research stellar structure, monumental research, outstanding books. He got Nobel Prize in 1983. But after Samitala, is the nephew of C.V. Raman. C.V. Raman Sonda Anna Payyan. Okay. So, Tamil Nadu Ure family rendu Nobel Prize and rendu Presidency College Physics Department BSc Honours Petchana. Different times. But Chandrasekhar went on to do his PhD at Cambridge University in England. After PhD in India, he went to University of Chicago in the United States, where he settled forever. He became a naturalized American. But even now, the Ure family of Tamil Nadu rendu Nobel Prize. That's British regime. Why not? Any one of you can do the same thing. That's internet every possibility is there. You should be aware. The Nadu is a boss, Satyendra Bose. Raman, the 1920s. He had done very important research on the properties of light, collective properties of photons. Everybody has behaved. And that has led to
classification of the ultimate structure of matter. நம்ம matter divide பண்றோம், subdivide any material, எடுத்து cut it into pieces, go to smaller and smaller pieces, you end up in molecules, nano level, and then molecules, then atoms. Atoms இவனா பிரிக்கலாம் இல்லையா? என்ன இருக்கு? Nucleus and outer electron. Nucleus இவன் பிரிக்கலாம். You will have protons, neutrons, and protons, neutrons இவன் பிரிக்கலாம். They are not the ultimate structure. என்ன இருக்கு? What is known as quarks. The question is whether quarks can be subdivided, etc. Now, the present understanding is quark is perhaps the ultimate structure, but future la adu maarlam. So, in the mara we ask the question, what is the ultimate structure of matter? In the question and the answer, the groups of ultimate particles are classified into two groups. One is called bosons, named after Satyendranath Bose. Okay. S and Bose, bosons. They have what is known as integer spin. Photon has spin 1, meson has spin 0, gluon spin 2. And particles along bosons solrom. They satisfy a collective property called Bose-Einstein statistics. Bose converted the result when he sent as a research paper to British journals. They immediately said these are all nonsense. This cannot be true. So he sent this result to Albert Einstein. Dear professor, உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது, பட் நாங்க எல்லாம் உங்களோட கண்டுபிடிப்புகளை வச்சு தான் நாங்க எல்லாம் க்ரோ ஆயிருக்கோம். அதனால நான் இப்ப அனுப்புற அந்த பேப்பரை நீங்க கட்டாயம் படிப்பீங்கன்னு நான் நம்புறேன். If you find it meaningful, please arrange to publish this. இல்லைன்னா எனக்கு வந்து என்ன தப்புன்னு எனக்கு சொல்லுங்க. ஐன்ஸ்டைன் அதை பார்த்த உடனே he understood the deep meaning of this. He immediately recommended this to be published in a German scientific journal, physics journal, Journal of Physics, Zeitschrift für Physik. In the news, Bose he became so happy. He immediately sent another paper, wrote another paper and sent to Albert Einstein. This time, Albert Einstein again recommended it to be published, but following that he himself wrote a follow-up paper on Bose's work. So, in the end, they constitute what is known as Bose-Einstein statistics, which tells how Bose particles behave collectively. One of the consequences, Bose-Einstein condensate at very low temperature and the particles actually behave. But after the experimental approval, only around 2000, technology developed, laser technology developed. Scientists in Germany and United States proved that experiment, for which two groups at two different times got Nobel Prize. Bose didn't get, because by that time he died. Nobel Prize rules but only living scientists can be given Nobel Prize. But Bose is much more than that, because fundamental particles are classified under this. But his invention was done in 1920s. His name lives forever. So that's the greatness of course, you know Ramanujan, again, he born in Tamil Nadu for the contribution. J.C. Bose, again Kolkata. Microwaves, Marconi கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? Microwaves கண்டுபிடிச்சா, radio waves கண்டுபிடிச்சா, for which he got Nobel Prize. But it's not Marconi who first invented, it was J.C. Bose. Now scientists accept. That's British column, again 1920s, 30s. Our results are but now people have seen that he had invented radio waves much before Marconi. So
அவர்தான் வந்து பிளான்ட்ஸும் லைஃப் மியூசிக் பிளான்ட்ஸ் சேஞ்ச் ஆகுது நிறைய ஜிஎன் ராமச்சந்திரன் கிரேட் பயோபிசிஸ்ட் நோபல் கிளாஸ் ஒர்க் செஞ்சிருக்காங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இதெல்லாம் தமிழ்நாட்டில் so you should all be aware, you should all be confident நாளைக்கு நீங்களும் அந்த மாதிரி செய்யலாம் experimental here you make observations இந்த லேபரேட்டரியில ஒரு சிம்பிள் பண்டல் எல்லாம் தெரியுமல்ல எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறீங்களா சிம்பிள் பண்டல் ஒரு பார்ல இருந்து ஒரு சின்ன நூல்ல ஒரு பாம் கொண்டுறீங்க the length measure பண்றீங்க then you allow it to pull it apart you allow it to oscillate என்ன பண்றீங்க ஸ்டாப் கிளாக் வச்சுட்டு அது எடுத்து விடுற போது வந்து ஒரு ஆசிலேஷனுக்கு எவ்வளவு டைம் பீரியட் கால்குலேட் பண்றீங்க சோ ஒரு டேபிள் போடுறீங்க லென்த் பீரியட் ஓகே சோ என்ன எழுதுறீங்க லென்த் 60 சென்டிமீட்டர் பீரியட் எவ்வளவு 70 சென்டிமீட்டர் எவ்வளவு 80 சென்டிமீட்டர் சோ யூ tabulate this information okay இந்த இன்ஃபர்மேஷனை எப்படி எழுதுறீங்க in the form of numbers they are called data so any experiment அதே மாதிரி ஒரு LCR circuit current voltage so large ஒரு experiment செய்யற போது you get large amount of information or data about a natural phenomena physical phenomena so experiment செய்யற போது you can collect data யோகனஸ் கெப்லருக்கு முன்னால அஸ்ட்ரோபிசிக்ஸ் எல்லாம் the planets அதோட பொசிஷன் at different days எவ்வளவு தூரத்துல இருக்கு டெலஸ்கோப் வச்சு மெஷர் பண்ணி the data angle distance எல்லாம் நோட் பண்ணாங்க so அந்த மாதிரி voluminous amount of data but in the information the data வச்சிட்டு 60 சென்டிமீட்டருக்கு எவ்வளவு பீரியட் 70 சென்டிமீட்டர் பீரியட் இத வச்சிட்டு you won't be able to tell anything about that physical phenomena you have to carefully analyze this synthesize this come to a scientific conclusion hypothesis law so the simple bundle experiment lende you can come to a conclusion T equal to period T equal to 1 by 2 pi யாருக்கு தெரியுமா root L by square root of L by G G is the gravitational constant okay so இந்த ரூல் தெரிஞ்சா நீங்க இமிடியேட்டா எந்த பண்டல் எடுத்தாலும் அதோட பீரியட் என்னன்னு சொல்லிடலாம் okay இது வந்து நியூட்டன்ஸ் லா அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதி அதை சால்வ் பண்ணீங்கன்னா அந்த ஃபார்முலா எக்ஸாக்ட்டா வரும் so Newton's law will tell you what the pendulum will do அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டுக்கு இந்த ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா current is directly proportional to voltage ohms law வந்துரும் so நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த ohms law வெரிஃபை பண்றீங்க எக்ஸ்பெரிமென்ட்ல அது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ்ல இருந்து ohms law டெடியூஸ் பண்றீங்க so அது கரஸ்பாண்டிங் மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் தான் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணாமையே இத சொல்லிடலாம் புது எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய சொல்லி அந்த தியரி வில் சோ அந்த மாதிரி பண்றது தான் தியரி கன்செப்சுவலைசேஷன் சிந்தசிஸ் அப்புறம் பிரெடிக்ட் பண்றது இப்போ உங்க கம்ப்யூட்டர் உங்க மொபைல் நீங்க இது பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் போலாம் இல்ல இது பண்ணா ஃபேஸ்புக் போலாம் இல்ல யூ கேன் கால் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி you know you have a prior knowledge or you have the ability to predict if you do such and such operation on a machine it will operate like this actually you are solving the Newton's equation or you have solved the Newton's equation of motion அதனால உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு சேட்டலைட் அனுப்புறபோது மார்ஸ்க்கு அனுப்புறபோது மார்ஸ் மிஷன் சொல்றோம் அது வந்து மார்ஸ்க்கு எக்ஸாக்ட்டா போகும் எப்படி தெரியும் நீங்க நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் சால்வ் பண்ணி அது வந்து ப்ராப்பரா அந்த suitable force இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது அங்க போகும் தெரியும் so you are predicting கரெக்டா predict பண்ணீங்கன்னா அது போய் மார்ஸ்ல உட்காரும்
Okay. So that's not theory. Theory means mathematics use பண்ணணும். So mathematics becomes part and parcel of study of science. But என்ன தியரி பண்ணாலும் எவ்வளவு பியூட்டிஃபுல் தியரி பண்ணாலும் அதை எக்ஸ்பெரிமெண்டால வெரிஃபை பண்ணணும். அப்பதான் சயின்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த சயின்ஸ்ல இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டன்ட், ஒரு தடவை அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட் வந்தா பத்தாது. இதை நான் இங்க புத்தனாம்பட்டியில் செஞ்சாலும் இந்த பெண்டலம் T equal to 1/2π√L/G, இதை நியூயார்க்கில் பண்ணாலும் அதே ஃபார்முலா தான் வரும். இன்னைக்கு பண்ணாலும் சரி, அடுத்த வருஷம் பண்ணாலும் சரி, இன்னும் 10 வருஷம் கழிச்சு பண்ணாலும் சரி, 100 வருஷம் கழிச்சு பண்ணாலும் சரி, அதே சொல்லுவாங்க. அப்பதான் அந்த சயின்டிபிக் ரிசல்ட். ஓகே. ஸோ என்ன தியரி பண்ணாலும் அது எக்ஸ்பெரிமெண்டால. பட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா வெறும் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். அதை பத்தி நேச்சரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா you have to theoretically analyze those results. So theory and experiment go hand in hand together. பட் ஏன் அந்த மாதிரி பிரிவு இருக்குன்னா, எனக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், லேப்ல போய் செய்யறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு யங் ஏஜ்ல இருந்து அப்படித்தான். அந்த டேபிள்ல மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்குது. பட் சில பேருக்கு மேத்தமேட்டிக்ஸ் பிடிக்காது, எக்ஸ்பெரிமெண்ட் நல்லா பண்ணுவாங்க. அது பிசிக்ஸ்லாம் கெமிஸ்ட்ரி எல்லாத்தையுமே அந்த கிளாஸ். ரெண்டுமே எல்லாத்துலயும் டாப்பா இருக்குது, வெரி வெரி ரேர். பட் எனக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் தியரி செய்ய முடியும். அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலிஸ்ட் வந்து தியரியில என்ன இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சாதான் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஃபர்தர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அதனால ரெண்டும். பட் அது எல்லாத்துக்குமே மேத்தமேட்டிக்ஸ் தெரியணும். மேத்தமேட்டிக்ஸ் நாலேஜ் இல்லாம சயின்ஸ் பர்சீவ் பண்ண முடியாது. அதனாலதான் நீங்க எல்கேஜிலேயே நம்பர்ல ஆரம்பிக்கிறீங்க, தென் ஸ்கூல்ல வரும்போது டியூஷனுக்கு போறீங்க. மேத்தமேட்டிக்ஸ் தானே மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மேத்தமேட்டிக்ஸ் ஃபார்ம் த டூல் ஃபார் பர்சீவிங் சயின்ஸ். The more you know mathematics, the more successful you will be a scientist. So எப்படியாவது கஷ்டப்பட்டு வேண்டிய மேத்தமேட்டிக்ஸ் யூஸ்ஃபுல் லேர்ன். சில பேருக்கு நேச்சுரலாகவே மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும், சில பேர் கஷ்டப்பட்டு படிக்கணும். பட் மேத்தமேட்டிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் குட். எந்த ஏரியா ஆஃப் சயின்ஸ் இருந்தாலும் சரி. அப்கோர்ஸ் இன்ஜினியரிங், டெக்னாலஜி எல்லாத்துக்குமே, எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்குமே மேத்தமேட்டிக்ஸ். ஜான் நேஷ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக்கனாமிக்ஸ் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கார் மேத்தமேட்டிக்ஸ். அந்த மூவியெல்லாம் கூட வந்தது, பிரில்லியன்ட் மைண்ட்ல இருக்கும். அது வந்து அந்த ஒரு சிசோப்ரேனியான ஒரு மென்டல் டிசீஸ் எல்லாம் இருந்தது, சஃபர் பண்ணியிருக்காரு. வெரி ஃபேசினேட்டிங் ஸ்டோரி. மேத்தமேட்டிக்ஸ் ஸ்ட்ராங். அதனால எக்கனாமிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணாரு. ஸோ மேத்தமேட்டிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த கான்சிக்வன்ஸ் வந்து உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். F = ma delta S greater than 0. இது என்னது? செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். என்ட்ரோபி எவர் இன்க்ரீஸ். The P plus half rho V square into the constant என்ன? Poisson's law, hydrodynamics. Pressure, velocity, density. இந்த del cross E equal to dB by dt ங்கிறதான் light rule, Maxwell's equation. அது ஃபியூச்சர்ல படிப்பீங்க. E equal to mc square, D equal to h by lambda என்ன? E Brownian matter wave duality. E equal to mc square வந்து energy, matter energy equivalence. இது வந்து matter wave duality. இதுதான் forming microscopic description of nature, atoms, molecules. So இந்த மாதிரி formulas rules the world. இதுதான் 5 minutes I will go through my main theme. Physical phenomena takes place at different scales. So we live in a planet called Earth. Listen பண்ணுங்கப்பா. இந்த பிளானட்டோட சைஸ் என்ன? சொல்லுங்க. நம்ம எர்த்தோட சைஸ் என்ன? சொல்லுங்கப்பா. Diameter is the radius. Diameter is around 13,000 kilometers roughly. Okay, you can roughly assume it's a sphere. It's a big size. There are 8 such planets. அது போக Pluto தனி. இது எல்லாமே
move in elliptical orbit around the sun. Sun வந்து ஒரு அந்த one of the foci focusல உட்கார்ந்திருக்கு. Now sun is a big star, much bigger than our earth. Now எவ்வளவு தூரத்துல இருக்கு sun? இது வந்து கிலோமீட்டர்ல எல்லாம் பேச மாட்டோம். எவ்வளவு நேரம் லைட் எடுக்குது? லைட் வந்து சன்ல இருந்து இங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 8 minutes. Around roughly 8 minutes. Okay, slightly greater than 8 minutes. 8 into 3 and எவ்வளவு ஸ்பீட் லைட்? 3 into 10 power 8 meters. 1,86,000 miles per second. That into 482 seconds. It's a very huge distance. Different planets are orbiting at different distances. This constitutes what is known as solar system in which we live. Okay. And as I said, we live because of sun's energy. And the sun is a huge entity. Adukulla nuclear reactions are taking place. Because of that, energy is released and continues. Even in the solar system, it has its own life history and so on. We have to think how this solar system was formed, when it was formed, etc. This is all physics would like to understand. So, the solar system is a huge planet. Earth interior, exterior, atmosphere, this is understand is a huge task. Geophysics, atmospheric physics, weather change, the pattern. எப்படி earthquake ஆகுது, எப்படி tsunamis form ஆகுது. Now, sun is the nearest star to us. What is the next nearest star? Alpha Centauri. அது எவ்வளவு தூரத்துல இருக்கு? It's 4.5 light years away from us. That means light has to travel continuously for 4.5 years at the speed of 3 into 10 power 8 meters per second. It's an unimaginable distance. On the star we have its own planets, etc. But we live in a galaxy called Milky Way, in which these stars form one among the billions of other stars and their planets. The size of our Milky Way is 100,000, 1 lakh light years. Unimaginable distance. But this is one of the billions of galaxies in this universe. Imagine. And the size of this observable universe is 92 billion light years. 92 billion light years. Observable universe. Non-observable universe இருக்கு. அது பின்னால என்ன இருக்குன்னு நம்மால உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. As such, we have no knowledge. But all these galaxies, stars, they are not stationary. They are all flying apart. The universe is accelerating. பயங்கரமான ஸ்பீட்ல எக்ஸ்பேண்ட் ஆயிடுது. அதை கண்டுபிடிச்சதுக்கு ஒரு 4-5 years முன்னால 3 astrophysicists they got Nobel Prize. So, what is the size of this universe? We don't know. The 93 billion light years is observable. Beyond that, we don't know. Perhaps infinity. And perhaps beyond that. Now, there are billions of planets, billions of stars, billions of galaxies. Why not billions of universes also? We don't know. There are theories which say multi-universe. So physicists would like to understand all these phenomena. Now what is the constituent of this universe? The stars, the planets, but when you add the masses of all these, interstellar and after now it constitutes only 5%, 4 to 5% of the total mass of the universe. So meedi irukkiradella we don't know what it is. We call dark matter dark energy. So now the most important scientific research now is on dark matter dark energy. Ningala MSc PhD பண்றபோது இந்த dark matter dark energy நிறைய you can contribute to these thoughts. So, இது ஒரு example of
a galaxy, spiral galaxy. And the size was 50,000 light years and about 60 million light years away from us. There are the spiral there are billions of stars. This galaxy, billions of galaxies. We observe the tiny telescopes, Hubble telescopes, space telescopes. Size of the universe compared to very tiny. The universe form Big Bang theory. Unfortunately, I cannot go into the details. We come to ordinary level, the earth level. There are so many interesting things for physics. Our planet is made up of solids, liquids, and gases and so on. So, one get a difference. So, solids are tightly packed, or systematic packing. Liquid loosely packed atoms. Gases they are all easily movable. Another further properties we want to understand. We want to understand the properties of condensed matter. Condensed matter is a very exciting area of physics to understand. Go down. Some of the examples, for example, formation of tsunami, identify. You go to smaller levels, divide the matter, subdivide. Nanoscale, 10 power minus 9 meters. Like for example, carbon nanotube, graphene, pencil, peel off the nano level. The structure of matter is quite different, the properties are quite different, electrical, mechanical, other chemical properties, etc. So there are a lot of uses, etc. So a lot of research going on to synthesize nanomaterials and understand their properties. But you need very sophisticated instruments. Atomic force microscope, scanning electron microscope, tunneling electron microscope, same terminal. But this over institutes cannot buy. Crores of rupees are there. So scientific research has to be supported by society, Department of Science and Technology. A research project evaluate panni, it is acceptable, they may give grant to buy this. Not only our institute, we also help other institutions. So scientific research becomes collective intellectual exercise, not individual, but we try to share our information and resource with others. Now we go down further, we want to understand the properties of atom, and inside the atom, nucleus and so on. Protons, neutrons, after further proton, neutron, but now research becomes extremely expensive. Even one country cannot happen, even United States. The countries, resources pool. For example, Center for European Nuclear Research Laboratory, which is constructed at the border of Switzerland and France. The central picture is a round circular device. That is 26 kilometer circumference. 100 meter inside there, they have dug a tunnel, and the tunnel is huge electromagnets like this are kept throughout 26 kilometers. That will require a lot of technology, manpower. India scientists and technologists. So, electromagnets, if you send charged particles, they will move in a circular path. So, high energy beam of protons are sent from somewhere here in opposite directions. So, in the tunnels, in the electromagnets, they get accelerated. They reach very huge velocity. Somewhere they meet and collide. The high speed collide each proton may split into very, very small parts. And the parts investigate detectors which investigate ultimate structure of matter. The Higgs boson, God's particle. Boson, again boson. In the studies
what is the ultimate structure of matter? The quarks, 6 types of quarks. Lepton, electron, muon, tauon. Lepton means light mass particles. Adanoda associated neutrinos. The neutrinos oda property kandupidichitha indha varsam Nobel Prize rendu scientists kuduthirukanga. And INO, Indian Neutrino Observatory at தேனில மலையை குடைஞ்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செய்ய போறாங்க. அதுக்கு வந்து பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் கூட போராட்டம் நடத்தினாங்க without understanding what it is. Okay? Neutrino, no charge, almost zero mass. They can travel infinite distance without any change and so on. But அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ultimate structure of matter ஓட ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Okay. So அதுலேயும் உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கலாம். INO லேப்லாம் you should try to understand what. So அப்போ physicists வந்து they are trying to understand phenomena which are concerned with extremely small volume. Neutrino almost zero size. ஒரு இடத்துல நான் சொன்னா entire universe and beyond and ordinary level. So phenomena, physical phenomena which are taking place at all levels. That's what physics is concerned. Not only non-living things. Our brain, அதில் இருக்கிற neurons, அது எல்லாமே based on physical property. Axons சொல்றோம். அந்த axonsல electrical signals propagate. So that's also, they also follow laws of physics. Another both living and non-living things are interesting. Well, மற்றதெல்லாம் நான் already சொல்லிட்டேன். Newton's equation of motion, whether raising a satellite or the planetary motion, sun and its planets, various planets. அது எல்லாம் Newton's equation of motion இருந்து Newton's the differential equation எழுதி சால்வ் பண்ணீங்கன்னா அந்த Kepler's laws எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வரும். Then other Newton's equations, the Maxwell's equation ங்கிறது electromagnetic radiation, Schrödinger equation ங்கிறது P equal h by lambda க்கு வருது microscopic particles, atoms, molecules, electrons எல்லாம். Stars, galaxies, universe are described by Einstein. So equations, you will learn all of them. And that forms our understanding of nature. Okay. I conclude my lecture by stating this immortal statement of Yaru. Isaac Newton, I said, the greatest intellect ever to be born on this earth. அவரோட லைஃப் டைம்ல somebody asked him, நாங்களாம் நீங்க கிரேட் சயின்டிஸ்ட் நினைக்கிறோம், உங்களுடைய கண்டுபிடிப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு this what he said. I do not know what I may appear to the world. இந்த உலகம் என்னை பற்றி என்ன நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. They think I am great. But to myself, எனக்கு நானே திங்க் பண்ணிக்கிற போது I seem to have only like a boy playing on the seashore. நீங்களாம் சென்னை போயிருக்கீங்க, மெரினா பீச்ல அந்த மணல்ல விளையாடிட்டு இருக்கிற, கையை விட்டு மணல்ல விளையாடிட்டு ஒரு சின்ன பொடியல் மாதிரி தான் I feel like என்னுடைய கண்டுபிடிப்புகளை பற்றி நினைக்கிறது. What that boy is doing, diverting myself now and then and finding a smoother pebble or a prettier shell than ordinary. நான் மணல்ல விளையாட்டு இருக்கிற போது திடீர்னு ஒரு அழகான கூழாங்கல்லையோ ஒரு அழகான சங்கையோ கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிற ஒரு சின்ன பையன் மாதிரிதான் என்னுடைய கண்டுபிடிப்புகளை பற்றி நான் நினைச்சு பார்க்கல தோணுது. While the great ocean of truth lay all undiscovered before me. அந்த இயற்கையை பற்றி, இந்த பிரபஞ்சத்தை பற்றி நினைத்து பார்க்கும் பொழுது நான் கண்டுபிடிச்சதெல்லாம் சின்ன சின்ன அழகான கூழாங்கல்லோ சங்குதான். நான் கண்டுபிடிக்க முடியாது, எனக்கு தெரியாது, எனக்கு புரியாத இயற்கை பற்றி நினைத்து பார்க்கும் பொழுது எதிரே பறந்து விரிந்து கிடக்கின்ற வங்காள விரிகுடா போன்று உண்மைகள் புதைந்து கிடக்கின்றன. நான் கண்டுபிடிச்சதெல்லாம் அங்க சின்ன சின்ன அங்க அவ்வளவு கிரேட் சயின்டிஸ்ட் சொல்றாரு. Even after 300 years, the situation is the same. We have added few more prettier shells than ordinary. Still,
The great ocean of truth about nature all lies undiscovered. இயற்கை பற்றி உண்மைகள் இன்னும் அந்த கடல் மாதிரி தெரியாமல் அறியாமல் பதிவிருக்கிறது. Now with the hope that in future, இந்த வரும் காலங்களில் உங்களை போன்ற இளம் மாணவர்களும் இந்த சிறு சிறு அழகான குளங்கற்களையோ சங்குகளையோ கண்டுபிடிப்பீர்கள் இயற்கையை பற்றி என்கிற நம்பிக்கையில் தான் the Department of Science and Technology, Government of India is organizing, and people like Dr. Meenakshi Sundaram spend their time in organizing this kind of meeting. I wish you all success. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான ஆனால் எதிர்திசையில் செயல்படுவதுமான ஒரு எதிர்வினை உண்டுங்க சார். ஆனா புவியீர்ப்பு விசைக்கு மட்டும் ஏங்க சார் அந்த மாதிரி ஒரு எதிர்விசை இல்லை? இல்ல, புவியீர்ப்பு விசைன்னா ரெண்டு பாடி இருக்குன்னா ஒன்னை ஒன்று அட்ராக்ட் பண்ணிட்டு ஸோ தட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். தேர் இஸ் நோ எக்ஸெப்ஷன் ஆஸ் ஃபார் அஸ் சார் பொருளை தூக்கி போட்டா மேலே தானேங்க சார் போடணும், புவியீர்ப்பு விசை காரணமா கீழே இல்லைங்க சார் வருது. Yeah, but because of attraction, because of gravitation attraction. அது வந்து அது மேலே போகிறது காரணம் we are adding extra energy. பட் அந்த எனர்ஜி ஒரு டிஸ்டன்ஸ் தான் இந்த கிராவிடேஷன் அட்ராக்ஷனை காம்பன்சேட் பண்ணும். அப்புறம் இது ஓவர்டேக் பண்ணிடுது. அதனால ஸோ நியூட்டன்ஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணீங்கன்னா கிளியராக அதனோட பாத்தை யூ கேன் டெடியூஸ். The parabolic path you can deduce. சார் டைம் மிஷின்ங்கிறது நிஜமாலுமே இருக்காங்க சார். அதை வச்சு நம்ம பாஸ்ட் ஃபியூச்சருக்கு போக முடியுமாங்க சார்? நான் இருக்க பையனாக இருக்கும்போது ஒரு சினிமா பார்த்துருக்கேன், இங்கிலீஷ் மூவி. அதில் வந்து ஒரு டைம் மிஷினில் பாஸ்டில் போனால் என்ன ஆகும், என்னென்ன மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் ஆகும் அப்படின்னு ஒரு ரொம்ப இமேஜினேட்டிவாக இருக்கும். ஸோ as far as we know, there is no way of going back in time. Okay. The law of nature is that time flows only in the positive direction. இது யாரு இத டிசைட் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இட்ஸ் ஹைலி philosophical. நம்ம வேதா அந்த ரிக்வேதாலி எல்லாமே இதை பத்தி இருக்கு. ஆனா யாரு வந்து who is deciding all this? So it's so fascinating. இத கண்டுபிடிக்கிற முயற்சியில எந்த நாடாவது ஈடுபட்டு இருக்காங்க சார்? ஜென்ரலா ஓவராலா நான் இந்த யூனிவர்ஸ் பத்தி சொல்றேன், இந்த டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி இதெல்லாம் சொல்றேன், இது எல்லாமே இட்ஸ் அசோசியேட்டட் வித் திஸ். பட் we are very very far away from this. And எல்லாத்துலயுமே நேச்சர் put some limitations on human beings. So may or may not get all the things. Thank you. எந்த ஸ்கூல் மணி? கோட்டப்பள்ளம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். Good. சொல்லுமா? What is perpetual motion? Have scientists achieved it? If not, why? Perpetual motion அது வந்து அதாவது ஒரு பாடி ஸ்டார்ட் பண்ணா whether it can continuously move without any restriction. But then there is always other forces, the friction, for example. You cannot avoid all that in nature. Otherwise, there will be always heat created during motion and so on. None of the motion will start reducing unless you provide further energy. So, this is the scientific basic laws of motion. Have they achieved it? Yeah, the perpetual motion you cannot completely remove everything so that it can go on forever. So it's not possible at all. Thank you, sir. Sir, if we travel faster than light, then what would happen? Would we really be traveling backwards in time? Yeah, there is again Einstein's principle says no matter can ever reach the velocity of light. Okay, the velocity of light is the upper bound. But there is, an Indian scientist, famous Indian physicist, E.C. Sudarshan, identified that within Albert Einstein's theory of special theory of relativity, you can have a particle which is born
with a velocity always greater than that of light. So such a particle can exist. It's called tachyon. But till now nobody had found it. So it's only theoretical speculation. It's yet to be discovered. The theory allows for such a possibility, but experimentally it has not been found. So which means Albert Einstein's original no material particle can reach the velocity of light stands true. Whether there exists particles which is created with velocity greater than the light is possible. It has not been experimentally proved. So no theoretical concept unless experimentally proved is a reality. So another the possibility is the very illa. Alpha omega க்கு ஏதாவது மீனிங் இருக்கா சார்? Alpha and omega. Alpha and omega. ஏதாவது மீனிங் இருக்கா சார்? எப்படி அந்த நேம் வந்தது? No, they are Greek letters. Alpha, beta, gamma, delta. எப்படி நம்ம ABCD சொல்றோமோ. Actually ABCD எல்லாம் perhaps would have come from alpha, beta, gamma. They are Greek letters. So நம்ம வந்து alpha particle சொல்றோம். Beta particles சொல்றோம். Electrons வந்து beta particle. Alphaங்கிறது வந்து helium atom without electrons. Helium nucleus, alpha particle. இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் நோட்டேஷன். ஆல்பா ஹீலியம் ஆட்டம் வித்அவுட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக அது ஆல்பான்னு எழுதுறோம். எலக்ட்ரான் ஆஃப் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி வந்து பீட்டான்னு எழுதுறோம். காமாங்கிறது வந்து ரேடியேஷன். ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள்ஸ் சொல்றோம். மேத்தமேட்டிக்கல் சிம்பிள்ஸ் டு ரெப்ரசென்ட் ஸ்பெசிபிக் பிசிக்கல் குவான்டிட்டி. இப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜின்னு சொல்றோம். மாஸ் வந்து எம்னு சொல்றோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட வெக்டர் ஈன்னு சொல்றோம். நீங்க தமிழ் லெட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஏன்னா அந்த காலத்துல வந்து இங்கிலீஷ் எல்லாம் கிரீக் லாட்டின் இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து சான்ஸ்கிரிட் மதர். ஸோ அதனால அந்த லெட்டர்ஸ் அவங்க காமனா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஒரு கன்வென்ஷன் தான். ஆக்சுவலா சந்திரசேகர் வந்து அந்த அவரோட சந்திரசேகர் லிமிட்டுக்கு தமிழ்ல தான் அவர் வேர்டு கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம வந்து ஜாப்பனீஸ் வந்து அவங்க சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் இப்போ வந்து காமனா யூனிவர்சலா சயின்டிபிக்ல இதெல்லாம் நம்ம மெயின்லி யூஸ் பண்றது. இங்கிலீஷ் லெட்டர்ஸ் அண்ட் தென் சம்டைம்ஸ் ஜெர்மன் லெட்டர்ஸ் பட் மோஸ்ட்லி கிரீக் லெட்டர்ஸ். இது வந்து ஜஸ்ட் கன்வென்ஷன் தான். நீங்க எது வேணா யூஸ் பண்ணலாம். நீங்க தமிழ் லெட்டர் ஒரு புது பார்ட்டிகளுக்கு தமிழ் லெட்டர் கொடுத்தீங்கன்னா நத்திங் prevents anybody. But மற்றவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். Good. Sir, according to what astronomy says, if we travel through black hole, we can go to past. So, yes, if you travel to black hole, we can go to past or future. We can go to past Or future. Yeah, there is one kind of possibility, but we can never reach there as such. But NASA is doing something for that. Is that true or? No, we are still even reaching Mars or even reaching other planets itself is an extremely difficult thing. It will take ages. So, அடுத்த ஸ்டார் ரீச் பண்றதே இட்ஸ் பாசிபிள் in the lifetimes and so on. So, இதெல்லாம் reality it's not possible. So then, can we create a gravity-less medium on Earth, sir? I mean, you can create in the lab. I mean, that's what astronomers learn. Okay, different gravity. And moonla வந்து it's a different gravity. So they create labs. Even it may be possible to create zero gravity situations. Okay, and then they take training. Yeah. moonla போய் இறங்கின உடனே the gravity is entirely different. Another they have to learn how to walk and manage. After several months training they give NASA. So what do you think about Bermuda Triangle, sir? What do you think of? Bermuda Triangle. Bermuda Triangle. Lot of research has gone on, but they have the United States Naval Research
பண்ணிருக்காங்க. I think their conclusion is there is nothing extraordinary that is going on at that point. இல்ல அதுல வந்து ஒன்றும் nothing unusual is taking place அப்படிங்கிறது அவரோட scientific conclusion. So we can travel. Sometimes, I mean, there are recorded some ships, etc. have disappeared and so on. So அதுக்கு வேற reasons இருக்கலாம் சொல்றாங்க. There is no other unusual reasons. அப்படின்னா அந்த நேவல் ரிசர்ச்சோட இதெல்லாம். So there is people speculate பண்ற மாதிரி ஒரு unusual phenomena அங்க நடக்கிற மாதிரி சயின்டிபிக்கா nobody has proved. சார் வந்து மாணவர்களுக்கு எல்லாம் இந்தியா வந்து வளர்ச்சி ஆகும்னு சொன்னாங்க சார். மாணவர்கள் என்ன சார் பண்ணோம்? மாணவர்கள் வந்து you have to concentrate on your studies. அந்த நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த ஸ்வச் பாரத் ஃபர்ஸ்ட் ஸ்வச் பாரத் நம்ம நீடா இருக்கணும். ஒரு வில்லேஜ் போங்க என்டர் பண்ற போது பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பேக்கை போட்டு அந்த ஊருக்குள்ள போறதே ஒரு இதுவா இருக்கு. டவுனுக்குள்ள பாருங்க மோஸ்ட் ஹார்பிள் மழையெல்லாம் பெய்யுதுன்னா பத்துக்கலாம் அப்படின்னா அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேர் என்னப்பா அபிஷேக் கேட்டிருக்காரு. நம்ம வந்து டாக்டர் அப்துல் கலாமோட கனவை நனவாக்கணும்னா மாணவர்களாகிய நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. என்னோட ஆன்சர் வந்து you should concentrate on your studies very well. நான் சொன்ன மாதிரி பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க எடுத்து செய்யணும். பட் அதுக்கு மேல அந்த சொசைட்டியை என்வைரான்மெண்டல் கிளியரா வைக்கணும். அண்ட் ஸ்வச் பாரத் பாருங்க அங்கங்க எவ்வளவு அசிங்கமா இருக்குது. வெரி ஈஸி. நான் சொன்ன மாதிரி அந்த கொசு ஒழிக்கிறதுனா நம்ம நீட்டா இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஆகிடும் போயிடும். டவுன்ல எல்லாம் ஒரு மழை பெய்ஞ்சு நம்ம சென்னை எப்படி இருக்கு அதே மாதிரி திருச்சி. எல்லாத்துக்கும் காரணம் கரப்ஷன். இந்த யங் பீப்புள்னா அந்த கரப்ஷனை அது நம்ம தமிழ்நாட்டுக்கு எல்லாம் தெரியும். இந்த வாய்ப்புகள் எல்லாம் போயிடும் இந்த கரப்ஷன்னால. ஸோ அதுக்கெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும். நீங்க இந்த கரப்ஷனை ஒழிக்கணும். அந்த இயற்கையை அந்த நம்ம லைஃபை நம்ம கையில் கிளீனா வச்சுக்கிறது, நேச்சரை ப்ரொடெக்ட் பண்றது இதெல்லாம் பண்ணாலே போதும். நம்ம லைஃப் வில் பிகம் எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ். ஏன்னா ஆல் ரிசோர்சஸ் மற்ற கண்ட்ரியெல்லாம் ப்ரிடிக்ட் பண்றோம். இந்தியா வில் பிகம் வெரி டாப், ஒன் ஆஃப் வெரி டாப் கண்ட்ரிஸ். பட் இந்த கரப்ஷன்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணி நம்ம எல்லாம் கிளீனா நீட்டா இருக்கணும்னா ஏன்னா நீங்க படிச்சு நல்லா இது பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆயிட்டானா எப்படி சார் நான் வந்து 4 இயர்ஸ் நான் காலேஜ் போனேன்னா 4 இயர்ஸ் தான் சார். இப்போ 2020 எல்லா திருவிழாவா சார்? ஆமா 2020 னா ஒரு அப்ராக்ஸிமேட்டா சொல்றாங்க. அதுக்காக 2020 ஆல்ரெடி இந்தியா வந்து ஒரு 15 இயர்ஸ் முன்னால இருந்த ஸ்டேட்டஸ்க்கு இப்ப கம்பேர் பண்ணுறது நார்மஸ்லி க்ரோ. ஓகே 2020ங்கிறது ஒரு could be 2025, 2030, nothing is lost. Few years, the lifetime you can expect to become a superpower. சரி இன்ஸ்பைரிங் கொடுத்து காரணம் இந்த சயின்ஸ் மேல இந்த மாதிரி ஏதாச்சும் நான் பண்றதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா நான் ஈஸியா இந்தியா உள்ள சாதிக்கலாம்ல. எடுத்துக்கோ சார் நீங்க சயின்ஸ் ஆர்வம் அதுதான் நான் சொன்ன வரிசை 1 2 3 lifelong support the Department of Science and Technology. So நான் வந்து ரிட்டையர் ஆனதுனாலே நான் பர்சீவ் பண்றதுக்கு forever they are giving me support. As long as I'm willing to work. நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க சார். நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதுதான் நான் யூஸ் இல்ல அதெல்லாம். Sir, do really NASA has sent people to moon? Pardon? Does really NASA has sent people to moon? Yeah,
you have doubts? Yes, sir, because nowadays there are theories and rumors spreading that NASA has never sent people to the moon. Don't believe all those rumors. Because in the photograph they have given that there is only one part where the sunlight is spreading and the other parts are dark. And some are saying that no, all the parts, one hemisphere of the moon must be covered by the sun's light. Yeah, I think it should be possible to explain all of them. You don't need to doubt the veracity of that. Thank you, sir. Sir, what had happened to the Pluto? What had happened to the Pluto? No, Pluto is there all the time. There is an association called International Union of Astronomers. So, அவங்க வந்து ஒரு physical entity planet designate பண்றதுக்கு certain norms வச்சிருக்காங்க. அதோட mass, அதோட volume அதெல்லாம். Okay. இப்போ வந்து அந்த ப்ளூ எல்லா பிளானட்டையும் என்ன மோர் அக்யூரேட்டா மெஷர் பண்ண முடியுது. அப்ப அந்த லாஸ்ட் அஸ்ட்ரானமி அந்த மீட்டிங்ல இதையெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ற போது அந்த ப்ளூட்டோவோட அந்த சைஸ் அந்த மாஸ் எல்லாம் இட் கம்ஸ் லெஸ் தேன் தேர் டெஃபினிஷன். ஸோ அதனால they have decided Pluto we will not call as a planet but some other name. So on the Pluto mother there are millions of other entities which are revolving around the sun. Asteroids, they say they have downgraded. Okay, Pluto is always there. We should also understand what is happening to Pluto. Adavum elliptic orbit la ellam varthu. But the definition of planet full of satisfactory. Adnala they have not included in the planets. Sir, but they have named it again a planet, sir. Recently they have named it. Recently they have named it. Yes, sir. Well, I am not coming across, but if it is so, it doesn't matter. You can, as long as on the International Union of Astronomy or the definition of satisfy Archana, you can call any entity as a planet. Anyway, I would like to take a very light topic to you and the most interesting topic to everyone regarding the space science. And so I believe that we'll have a lot of questions as Lakshman was telling me about it. And first, at the outset, I would like to thank management and Dr. Nehru coordinator of this program, and the rest of the faculties and the non-teaching staff members, and my dear students. And it's indeed a great privilege and pleasure for me to be here to share some of the topics, which probably you may be aware, but at the same time it will be highly inquisitive to all of us, all the human beings. So space that comes immediately to our mind is what is space and what are there in the space and all those things. So my topic on today is, and of course you know about the INSPIRE program. All of you are aware of the INSPIRE program? Yes. What is it? What is it? One person can tell that. Fantastic. What is the goal actually for that? And this is run by the Department of Science and Technology. What is the ultimate goal for running this program? Scientist develop. Okay. So to motivate you to become a scientist. Okay. So, and especially in the basic field of science. Basic sciences, not applied science. What is applied science? What is applied science? Applied science is engineering. What is technology? Applied engineering. Very good, fantastic. So,
So application of science is engineering, and application of engineering is technology. So science and technology, they go together. And science, what actually happens is innovative techniques. அதாவது புதுசா கண்டுபிடிக்கும் டெக்னாலஜி தான் அது ஒரு யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதில் வந்து நமக்கு மனித வளம், human resources are more required, especially in a country like India. That's why you know that Inspire program has been given the title as Young Scientist. Okay, put Sasi Raman and as well as who is this? Okay, and so most of the physicists, especially, they have all extensively studied space. And so you should not get a confusion that space is different from the general physics. And the space is totally with physics. Totally with physics. And especially in the university you go, most of the people are not aware. I am extremely sorry to mention this. We are not aware that astrophysics is not part of physics. Astrophysics is totally physics and totally engineering. So if you would like to become an astrophysics, you need to have the basics of not only science, but at the same time you need to know lots about engineering also. Forget about it. Now we will straight away go to the topic. So today what I am going to tell you is about astrophysics. And what is astrophysics? It's the study of the heavenly bodies. Now, study of the heavenly bodies. And the heavenly bodies na mele irukku enna irukku appdi kettaga adu modalla thonradhu enna stars, planets of course. So the star may have a planet or it may not have a planet also. Next is collections of stars which are called as galaxies, untangled appdi solra. இது மட்டும் தான் இருக்கா? இல்ல. டஸ்ட் இருக்கு, தூசிலாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. நாம இது எல்லாம் கலந்தது தான் என்னது? பிரபஞ்சம். ஓகே, ஸோ அதை பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் that particular field of study is called as astrophysics. ஓகே, இப்போ நமக்கு இதுல என்னென்ன இருக்கு, அதுல நம்மளுடைய நிலைமை என்ன, இதை பத்தி நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ now stars. We are all like stars to become the future generation of scientists. Okay, not only in research institutions but also in most universities in India and as well as in the world. Okay, and so the stars, you are the future stars. And now, what are the real stars? The stars, how do they exactly like human life? How we are born? Exactly like that, the stars are born due to the gravitational force of attraction that is taking place at the center of a particular point. And this was first identified by who exactly? Newton, Isaac Newton. Okay, so but at the same time, the gravitational force in the sun, it's an attractive force, and it's a huge attractive force collected towards the center of an object, making it as a star. Now, the next question that comes to our mind is the question, important question. இப்போ நம்மளாம் உட்காந்துருக்கோம், நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கோம். அப்போ நமக்குள்ள ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குமா இல்லையா? அப்போ நம்ம எல்லாரும் ஒருத்தர் மோதிட்டு தான் இருக்கணும். ஏன் இல்லை, தனியாக உட்காந்துருக்கோம் அப்படின்னா, the gravity does not play a very crucial role here in the planet Earth. Because the gravitational constant is extremely low. The gravity which is not taking over here, at the same time, it is dominant in the formation of stars. It is very, very dominant in the formation and the birth of stars. Not only the birth of stars, but also simultaneously to the birth of millions of stars making a galaxy. புரியுதா? அதாவது என்னன்னா, இந்த கிராவிட்டி இங்கே நமக்கு தெரியல, ஆனா அந்த வழியில் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு மையத்தை நோக்கி அது ஈர்ப்பு சக்தியானது இழுக்கப்படும் பொழுது அதிலிருந்து நட்சத்திரங்களும் அண்டங்கள்னா கேலக்சிஸ், அண்டங்கள்னா ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் இருக்கு. ஸோ அவைகளும் உருவாவதற்கு காரணமாக இருப்பது வந்து என்னன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போ நம்ம சாதாரணமா நைட் டைம்ல டேல நம்ம பார்க்கலாம். ஸோ த சன் இஸ் அப்சர்வ். வாட் இஸ் சன்?
It's a star. Sun looks to be not a big star. Sun looks to be a superstar. It's mainly because as soon as the sun comes, okay, as soon as the sun comes, the entire sky is illuminated by the sunlight, washed away by the sunlight. The total sky is washed away by the sunlight. Because of what? The sun is so close to us. Are you able to follow? சூரியன் நமக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறதுனால காலையில தூங்கி எழுந்தோன்னு நம்ம பார்க்கும்பொழுது எல்லாமே அண்டவெளி அனைத்துமே சூரியனால் அலம்பி விட்டார் போல் நமக்கு தெரிகிறது. சூரிய ஒளியால் அலம்பி விட்டார் போல் நமக்கு தெரிகிறது. That is why the stars still they are existing. We are not able to see the stars. It's mainly because of our atmosphere that is scattering the light all through from horizon to horizon. நம்ம பார்க்கக்கூடிய horizon to horizon. எங்க பார்த்தாலும் பார்த்தாக்க சூரிய ஒளியினால நிரம்பப்பட்டிருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா we are not able to see stars which are present even during the daytime. If you go above the atmosphere of the earth even during the daytime, it will be possible for you to see the stars. Okay? And நம்ம சாதாரண நைட் டைம்ல டே டைம்ல நம்ம பார்க்குற ஸ்டார் என்னது சன். நைட் டைம்ல நம்ம சாதாரணமாக கண்ணால பார்க்கக்கூடிய ஸ்டார்ஸ் வந்து 6000 ஸ்டார்ஸ். அது மேலே நமக்கு தெரியாது. 6000 ஸ்டார்ஸ் தான் நமக்கு கண்ணு தெரியும். ஓகே, ஸோ ஆனால் பவர்ஃபுல் டெலஸ்கோப்ஸ்னால பார்க்கும்போது கோடிக்கணக்கான ஸ்டார்ஸ். ஸ்பேஸ் டெலஸ்கோப்லேருந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஸ்டார்ஸ். அது மட்டும் இல்லாமல் அண்டங்கள் தான் என்ன கேலக்சிஸ் அவைகளும் தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் now the question that comes to our mind is நம்ம ஒரு கேலக்சி சன் ஒரு ஸ்டார் நம்ம சொல்றோம். அந்த சன்னுடைய ஸ்டார்க்குள்ள தான் நாம இருக்கோம். சூரியன் பூமிங்கிற கிரகத்துல நாம இருந்துட்டு இருக்கோம், உயிர் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி சன் மாதிரியான ஸ்டார்ஸ் நம்மளுடைய கேலக்சி, வாட் இஸ் த நேம் ஆஃப் அவர் கேலக்சி? மில்கி வே இஸ் த நேம் ஆஃப் த கேலக்சி. இப்போ இந்த மில்கி வேல எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 100 billion stars are reported in our galaxy. அது 10,000 கோடி நட்சத்திரங்களை கொண்ட ஒரு அமைப்பு தான் மில்கி வே. இந்த நம்பர் ரொம்ப சுலபம், ஏதோ இருக்கிறதுக்கு நான் நம்பர் சொல்லிட்டு போறதா நினைக்கணும். ஓகே, ஸோ இந்த நம்பர் வந்து நினைவில் வச்சுக்கக்கூடிய சுலபமான நம்பர். எவ்வளவு ஸ்டார்ஸ்? 100 billion ஸ்டார்ஸ். அது நம்ம இந்தியன் நம்பர்ஸ் சொல்லணும்னா 10,000 கோடி நட்சத்திரங்களை கொண்ட ஒரு தொகுப்பு தான் நம்மளுடைய மில்கி வே. அடுத்த கேள்வி நம்ம மனசுக்கு என்ன வருதுன்னா, இந்த மாதிரி எவ்வளவு அண்டங்கள் இருக்கு பிரபஞ்சத்துல, இந்த மாதிரி எவ்வளவு அண்டங்கள் இருக்கு நேச்சுரலா இல்லையா? ஒரு அண்டத்துல எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொன்னோம், 10,000 கோடி நட்சத்திரங்கள். அப்ப எவ்வளவு அண்டங்கள் இருக்குன்னா that is also easy to remember. அதே 10,000 கோடி அண்டங்கள். So 10,000 crores of galaxies, and each galaxy is a collection of 10,000 crores of stars. They are known to exist. They are known to exist. You see the point? They are known to exist. என்ன இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். எதால பார்த்திருக்கோம்? டெலஸ்கோப்பால பார்த்திருக்கோம். இது தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியாது. ஓகே, ஸோ ஆனா இப்ப இதுலேருந்து எவ்வளவு தெரியுது நமக்கு? எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள். அந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை தாண்டி என்னது? கோடிக்கணக்கான அண்டங்கள். இவைகளை கொண்டதுதான் என்னது? கேலக்சி. இவ்வளவு ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தா கூட the principal property of the universe என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? எக்கச்சக்கமா இருக்கு. பிரின்சிபல் ப்ராப்பர்ட்டி என்னன்னா emptiness. vacuum. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அதாவது இப்ப நீங்க பாக்குறீங்க, இப்ப நிறைய பேர் இருக்கோம் இல்லையா? அதுக்கப்புறம் எங்க தள்ளி நிறைய பேர் இருக்காங்க. நடுப்புற என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி தான் ஸோ த பிரின்சிபல் ப்ராப்பர்ட்டி இவ்வளவு ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது 10,000 கோடி நட்சத்திரங்களை கொண்ட ஒரு தொகுப்பு ஒரு அண்டம், 10,000 கோடி அண்டங்கள் இருப்பினும், இவ்வளவு மெட்டீரியல் இருப்பினும், முக்கியமா இருக்கிறது என்ன? டாமினேட் பண்றது என்ன? ஸ்பேஸை வேக்யூம். அதாவது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபார் எவ்ரி கியூபிக் இன்ச் ஆஃப் ஸ்டெரார் மெட்டீரியல் 10 to the power of 28 cubic inch of empty space is available. That is less than 10 to the power 18 times
the amount of vacuum what we can create. நம்ம வெற்றிடத்தை நம்ம இங்கே வெற்றிடம் நம்ம எதை கிரியேட் பண்ணுறோமோ, அதாவது ஒரு சேம்பர் வச்சு அதில் வெற்றிடத்தை உருவாக்கினா அதை விட எவ்வளவு 10^18 times less than the vacuum what we can create in the laboratories. So the principal property, இவ்வளவு ஆப்ஜெக்ட்ஸ் இருந்த போதிலும் அண்டங்களில் மிக அளவில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, வெற்றிடங்கள் தான். இந்த வெற்றிடங்கள் இருக்கிறதுனால தான் என்ன ஆகுதுன்னா ஒன்றுக்கு ஒன்று மோதல்கள் நிகழ்வதில்லை. நமக்குள்ளார சண்டையா இல்லையா? உன்னை வீட்டில் போடுறோம், அந்த வீட்டில் போடுறோம், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போடுறோம் இல்லையா? நீ பெரியனான்னு சொல்கிறோம், நான் பெரியனான்னு சொல்கிறோம். எவ்வளோ மோதல்கள் நமக்குள்ளார. ஆனால் அதுங்களுக்கு மோதினா என்ன ஆகும்? உன்னுடைய நம்ம இருக்க மாட்டோம் இல்லையா? அதுக்கெல்லாம் மோதின்னு சொன்னாங்க, நாம இருக்க மாட்டோம். கண்டிப்பா நம்ம மோதிக்கிறதுக்கே இருக்க மாட்டோம். நம்ம இருந்தாலும் நம்ம மோதிக்கிறதுக்கே இருக்க மாட்டோம். ஓகே, so that again I will come a bit later. Okay, the next is now the first portion in the these are all the stars that are available, that are principally notable. நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய, காலையில நம்ம என்ன பார்க்குறோம்? சன் பார்க்குறோம். நைட்டில் பார்த்தா சில ஸ்டார்ஸ் பிரைட்டாக தெரியுது. அந்த பிரைட்டாக இருக்கிற ஸ்டார்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சீரியஸ், அது நம்ம இந்தியன் கஸ்டமரி ஸ்டைலில் நம்ம என்ன சொல்றோம்? வியாசா அப்படின்னு சொல்றோம். மகாபாரதத்தில் வியாசா. சீரியஸ் இஸ் த நெக்ஸ்ட் பிரைட்டஸ்ட் ஸ்டார் நெக்ஸ்ட் டு த சன். ஓகே, ஸோ அது பேர் வியாசான்னு சொல்கிறோம். அது கனாபஸ், அகஸ்டி, அது ரிஷிகளோட பேர் வச்சுருக்காங்க. ஸ்பைகா, சித்ரா, பொலரிஸ், துருவா. These are all the bright stars that we can easily identify in the night time. That's why I have represented only these stars. Because the night, whatever you see, you will be the collection of brighter stars and as well as fainter stars. Okay? Night bright ஆவும் தெரியும், தெரிய ஸ்டார்ஸும் இருக்கு, ஃபைன்டாஸ் தெரிய ஸ்டார்ஸும் இருக்கு. அந்த பிரைட்டாக இருக்கிற ஸ்டார்ஸை மட்டும் நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மனுஷன் முதல்ல மனிதனுடைய அறிவு வந்து எப்படி வளர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? காட்டுல வேட்டையாடி அதை அப்படியே சாப்பிட்டு இருந்தான். ஓகே, ஸோ சில சமயம் மனுஷனே ஆட்டி சாப்பிட்டு இருந்தான். ஸோ வந்து அதுக்கப்புறம் அவன் டெய்லி நைட்டு பார்த்தான். டெய்லி நைட்டு படுக்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஸ்கையை பார்த்தான். ஸ்கையை பார்த்த உடனே எது முதல்ல உருவானது? திடீர்னு பார்த்தா இருட்டு வந்துருச்சு. இருட்டு வந்த உடனே, அதாவது இப்போ இங்க ஃபங்க்ஷன் நடந்தது, என்ன குத்து விளக்கு ஏற்றினாங்களா? குத்து விளக்கு ஏற்றினாங்க. எதுக்கு ஏற்றுறாங்க? குத்து விளக்கு எதுக்கு ஏற்றுறாங்க? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அதற்காக அல்ல. என்ன அப்படின்னு கேட்டா, குத்து விளக்குல என்ன இருக்கு? எண்ணெய் விடுறோம். என்ன கலர்ல இருக்கு? டார்க்கா இருக்கு. டார்க்கா இருக்கிறது நம்மளுடைய அறியாமை. அந்த திரி இருக்கு பாத்தீங்களா? அந்த திரியை ஏத்தின உடனே என்ன வருது? வெளிச்சம் வருது. வெளிச்சம் வருது, அறியாமைய போக்குறது. திரி யாரு? திரி நாம தான். அறியாமையை போக்குறதுக்காக அப்ப திடீர்னு அவங்க நைட் வந்தவங்க என்ன ஆயிடுச்சு சொன்னா, மனுஷனுக்கு வந்து பயம் வந்துச்சு. நைட் எல்லாருக்குமே பயம். ஆரம்ப காலத்துல இப்ப எலக்ட்ரிசிட்டி கிடையாது. இப்ப வந்து நைட் பூரா உட்காந்து டிவி பார்க்கணும் இல்லையா? அன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஸோ வந்து அந்த இருட்டு பகல்ல பார்க்கலாம். பகல்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் என்னன்னா ஒரு டைரக்ஷன்ல இருந்து இன்னொரு டைரக்ஷன் கரெக்டா போயிட்டு. நைட்டு பார்த்தான். நைட்டு பார்த்து யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன தோணிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த பிரகாசமா இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கோடா போட்டான். அதெல்லாம் கோடா போட்டா ஒரு உருவ அமைப்பா மாறுறத பார்த்தான். அந்த உருவ அமைப்பா மாறுறத பார்த்ததுல அந்த உருவ அமைப்புகள் தான் கான்ஸ்டலேஷன்ஸ் சொல்றது. அதுலதான் வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஏரிஸ், மேஷா,
அதுக்கு அடுத்தது டாரஸ் ரிஷபா வடிவத்தில் இருக்கு. அடுத்தது வந்து கிரேட் டியர் சப்தரிஷி நார்தன் ஸ்கை கல்யாணம் சேர காம்பாங்க வடக்கு திசையில் காம்பார் ஐயர் காம்பார் ஆல்கார் அண்ட் மைசார் சிஸ்டர் அருந்ததி காம்பார் இருப்பாங்க காலையில் கிளியர். ஓகே இருக்குன்னு சொல்லுவாங்க கரெக்டா. அது மாதிரி சந்தோஷமா ரெண்டு பேரும் ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் சண்டை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே அது வந்து வடக்கு பார்க்க சொல்லுவார். And then especially in the southern sky you will be able to see the bright stars in the form of a cross, southern cross. Okay, so இந்த மாதிரி மனுஷன் வந்து முதல்ல பார்க்கக்கூடிய நைட் ஸ்கைல 88 கான்ஸ்டலேஷன்ஸா பிரிச்சான். அப்புறம் அந்த கான்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் மூவ் ஆகிறத பார்த்தான். கான்ஸ்டலேஷன்ஸ் சன் மாதிரி முதல்ல மூவ் ஆகிறத பார்த்தா அதுக்கு அந்த விஷயம் அவனுக்கு. அப்புறம் கான்ஸ்டலேஷன்ஸ் மூவ் ஆகிறத பார்த்தா அப்புறம் என்னாச்சு பொழுது விழுந்துது. பொழுது விழுந்த உடனே என்ன ஆச்சுன்னு சொன்னா பகல் இரவு வருவதே உணர்ந்தான். பகல் வந்தாலே நம்ம எல்லாருக்குமே மனித உயிர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்குமே ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துருது. அந்த ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்த உடனே அவனுக்கு தைரியம் ஆயிடலாம். புத்துணர்ச்சி எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு தைரியம் ஆயிடும். மனிதனுக்கும் சரி விலங்குக்கும் சரி பகல் இருட்டை விட்டு வெளியில வெளிச்சத்துக்கு வரும்போது என்ன ஆயிடுதுன்னா ஒரு தைரியம் வந்து அதுக்கு புத்துணர்ச்சி. ஓகே, அந்த அறியாமையை போக்கி வந்து நமக்கு அறிவை கொடுப்பதற்காக குத்துவிளக்கு நம்ம ஏற்றலாம். வேறு இது கேண்டில் கூட ஏற்றலாம். கேண்டில் என்ன இருக்கு கருப்பாக தான் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் என்ன டெவலப் பண்ணா இந்த கான்ஸ்டலேஷன்ஸ் மூவ் ஆகிறதையும் வச்சு டயத்தை ஃப்ரேம் பண்ணான். பகல் பொழுது இவ்வளவு மணி நேரம், இரவு பொழுது இவ்வளவு மணி நேரம். முதல்ல உருவானது என்னது? மனிதனுடைய அறிவு வளர்வதற்கு முதல்ல தோணுனது என்னதுன்னா காலங்களை குறித்தான், நேரங்களை குறித்தான். காலங்கள் இல்ல நேரங்களை குறித்தான். கான்ஸ்டலேஷன் மூவ் ஆகிறத பார்த்து காலங்களை குறித்தான். ஒவ்வொரு கான்ஸ்டலேஷனும் ஒரே மாதிரியே வருதில்ல. ஒவ்வொரு கான்ஸ்டலேஷனும் ஒரே மாதிரியே வருதில்ல. நீங்க பாத்தீங்கன்னா சூரியனும் பாத்தீங்கன்னா தினம் ஸ்ட்ரைட்டா கிழக்குல வருதில்ல, கொஞ்சம் வடகிழக்காகவும் அப்புறம் நடுப்புறையும் வந்து தென்கிழக்காகவும் போகுது. அது நம்ம என்ன சொல்றோம்? உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்றோம் இல்லையா? இந்த நேரம் வரக்கூடியது மார்ச் 20ஆம் தேதி அல்லது 21ஆம் தேதி அல்லது செப்டம்பர் 20ஆம் தேதி 21ஆம் தேதி. என்ன சார் 2 நாள் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். நம்ம எவ்வளவு நாள் எடுத்துக்கிறோம்? 365 நாள் தான். அதனால இந்த ஒரு நாள் வித்தியாசப்பட்டு வரும். அப்பதான் சென்டரா வருது. ஸோ ஆனா என்ன ஆகுதுன்னா இது சூரியன் வந்து இங்கேருந்து அங்கதான் போடுது, வெஸ்ட் நோக்கி தான் போடுது, வெஸ்ட் நோக்கி போடுது. இதை வச்சுதான் என்ன பண்ணாங்க நேரத்தை கண்டுபிடித்தான். நட்சத்திரங்களும் அதே மாதிரி நகர்வதை கண்டுபிடித்து நேரத்தை கண்டுபிடித்தான். ஆனா இந்த தொகுப்பா இருக்கக்கூடிய கான்ஸ்டலேஷன்ஸ் மூவ் ஆகிறத பத்தி ஒவ்வொன்றும் ஒரே இடத்துல வருது இல்ல, டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல வந்து வெவ்வேறு காலகட்டங்கள்ல அந்த ஒரே வருஷத்துக்குள்ளார ஒரே வருஷத்துல 4 மாசம் ஒரே இடத்துல இருக்கு, 4 மாசம் ஒரே வேற இடத்துக்கு போயிடுது. அதை வச்சு என்ன பண்ணாங்கன்னா காலங்களை, பருவ காலங்களை, குளிர்காலம், வெயில் காலம், மழை காலம், வசந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு காலங்களை கணித்தான். சோ அந்த காலங்களை கணித்தான்னா என்ன அர்த்தம்? மனிதனுடைய அறிவு மூளையானது செயல்பட ஆரம்பித்தது. மனிதனுடைய மூளை செயல்பட ஆரம்பித்ததற்கு முதல் காரணமாக இருந்ததே என்னதுன்னா விண்ணியல் தான். விண்ணியல் தான் மனிதனுடைய அறிவு முதலாக மனிதனுடைய எண்ணங்களை, எண்ண ஓட்டங்களை வளர்க்க தூண்டியதே விண்ணியல் தான். So next is this is our Milky Way galaxy. இப்போ இந்த படத்துல போட்டிருக்கிறது வந்து ஒரு செக்ஷன் ஆஃப் தி மில்கி வே, நார்மல் வியூ. நம்ம நைட்ல பார்க்கும்போது இந்த மாதிரி தான் தெரியும். நைட்ல இந்த மாதிரி ஏன் தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ யாரோ அங்க உட்காந்துருக்காரு, நடுப்புற உட்காந்துருக்காரு. இப்போ சார் வந்து படம் எடுத்துருக்காங்க, வீடியோ எடுத்துருக்காங்க. நான் அவர்கிட்ட என்ன சொல்றேன்னா, சார் நீங்க வந்து எல்லாரும் வர மாதிரி படம் எடுக்கணும்னு சொல்றேன். எல்லாரும் வரணும்னா அவர் கேட்பாரா மாட்டேறான். எல்லாரும் வரணும்னா எப்படி சார் எடுக்கிறதுன்னு கேட்பாரு. அதாவது எனக்கு என்னன்னு தெரியாது, நீங்களும் இருக்கணும். ஆனா இங்க இருந்து அங்க கடைசியில உட்கார்ந்து இருக்கிறவங்க வரையும்
கடைசி யாராவது தூங்கினா கூட அது கூட தெரியணும். அது எல்லாம் தெரியாத மாதிரி எடுங்கன்னு சொன்னா அவர் என்ன சொல்லிடுவாரு, சார் நீங்க வந்து கொஞ்சம் லைவ் பண்ணி எடுங்க சார், நான் என்னால எடுக்க முடியல. So the person who is sitting in the middle, whether it be possible for him to take the picture of the entire galaxy? No. Okay. So நம்ம galaxy-குள்ள இருக்கிறதுனால it will be possible for us to see only a part of the galaxy and that looks like this. Okay. That looks like this. And this is an illustrator. Illustrator என்ன? வரைஞ்சது. This is the actual galaxy. It's only a section of the galaxy you are able to see in the night time. This looks like to be a spiral galaxy. Our Milky Way looks to be a spiral galaxy. The next one is the spiral galaxy. அப்படின்னு இல்ல வரைஞ்சுதானே இருக்கும். எப்படி சார் நீங்க வரைஞ்சீங்க பார்த்து கேளுங்க. அது ஏன் கோணமானதா இருக்கக்கூடாது, கரெக்டா ஸ்பைரலா போட்டீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அருகாமையில் இருக்கிறது ஆண்ட்ரோமேடா கேலக்சி. நமக்கு அருகாமையில் இருக்கிறது ஆண்ட்ரோமேடா கேலக்சி. See, one point which I have wanted to mention actually that is stars are separated by light years, but galaxies are separated by billions of light years. Galaxies are separated by billions of light years. We can see that now. The next galaxy which is nearby to us is Andromeda, which is put up at a distance of 2,500,000 light years from us. One light year is என்னன்னாக்க கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். Light travels by an year. Light travels at the speed of 3 lakh kilometers per second, and it takes roughly around 1 year. Okay, and that is called as 1 light year. The next star ever distance irukku Alpha Centauri or Proxima Centauri 4 light year distance irukku. And the next galaxy Andromeda ever distance irukku 2,500,000 and 2,50,000 light year distance there. That's why you know இப்போ நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்க, இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு 2 கண்ணு இருக்கு, இங்க யாராலும் 3 கண்ணு இருக்கிறவங்க சொல்ல முடியுமா? கிடையாது. 2 காது இருக்கு, யாராலும் வித்தியாசமா இருக்கிறத சொல்ல முடியுமா? முடியாது. So by looking at our neighbors, ஆனா வித்தியாசம் இருக்கு. என்ன இல்லைன்னு சொல்லணும்னாக்க, ஒருத்தர் ஒல்லியா இருக்காரு, ஒருத்தர் உயரமா இருக்காரு, ஒருத்தர் குட்டியா இருக்காரு, ஒருத்தர் வந்து எப்படி இருக்காரு, குண்டா இருக்காரு. அதே மாதிரி சில கேலக்சிஸ்ல 100 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கும், சிலதுல 75 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கும், சிலதுல 150 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கும். For that matter, Milky Way 200 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கு. 100 பில்லியன் சொன்னீங்க சார், ஆவரேஜா 100 பில்லியன். Milky Way it contains 200 billion stars. Okay, so the Milky Andromeda எப்படி இருக்குன்னா ஸ்பைரலா இருக்கு. நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எப்படி இருக்காமோ அதே மாதிரி தான் நாமளும் இருப்போம். இதுல வந்து ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க 75 billion stars தான் இருக்கு, not even 100 billion stars. But whereas in Milky Way you have 200 billion stars. So when we look at the neighboring galaxy, how it looks like that, அதே மாதிரி தான் நம்ம galaxy இருக்கும். The next one is அடுத்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन என்னன்னாக்க, இந்த ஸ்டார்ஸ் வந்து கேலக்சியினுடைய அங்கங்கள், கேலக்சியில் இருக்கக்கூடிய உறுப்புகள். அந்த இப்போ இந்த கிளாஸ் ரூம்ல எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளாஸ் ரூம்ல வந்து எப்படி இருக்கீங்க, எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு கிளாஸ் ரூம்? ஒரு பெரிய குரூப் கண்டினியூஸா உட்காந்துருக்கு இல்லையா, அதுக்கு மேட்சிங் ஆகிற அளவுக்கு, ஆனா அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் கிட்டத்தட்ட அதுக்கு மேட்ச் ஆகிற அளவுக்கு இங்க ஒரு குரூப் உட்காந்து, கடைசியில் 4 பேர் இருக்காங்க, சென்ட்ரல் ஒருத்தர் இருக்காரு, இங்க ஒருத்தர் இருக்காரு, அங்க 3 பேர் இருக்காங்க. எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கமா? இல்ல. அதே மாதிரி ஸ்டார்ஸ் வந்து எப்படி, சில ஸ்டார்ஸ் ஓரத்துல இருக்கு. இப்ப இந்த கேலக்சி இருக்கு இல்லையா, கேலக்சியை பார்த்தோம்னா சில ஸ்டார்ஸ் வந்து they are placed here in the rings. இங்க சென்டர்ல பாத்தீங்கன்னா, சென்டர்ல பார்த்தா இந்த மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? huge amount of stars. அதே மாதிரி ஸ்டார்ஸோட அரேஞ்ச்மெண்ட், how it appears there in the galaxy எப்படி பாத்தீங்கன்னா, stars are loosely packed in the edges. In the edges they are loosely packed, but they are densely packed at the center.
they are densely packed at the center. The stars that are loosely packed, they are called as open clusters. And the blue காரணம் வந்து என்னன்னாக்கா they are all young stars. And the stars are going to be born. Stars எப்படி வருது? The gas and dust, அதுக்கு பேர் nebulaன்னு பேர். அந்த nebula ஈர்ப்பு சக்தியினால ஒன்று சேரும் பொழுது ஸ்டார்ஸ் வந்து உருவாகுது. ஸோ இந்த ஓரத்துல விளிம்பு பகுதியில் இருக்கக்கூடியது வந்து யங் ஸ்டார்ஸ், சென்டர் பகுதியில் இருக்கிறது வந்து ஓல்டு ஸ்டார்ஸ், already evolved. Okay, old stars. So now center of the galaxy you have galactic cluster, but whereas in the edge you have open cluster. In the galactic cluster எவ்வளவு stars இருக்குன்னு சொன்னாங்க? 100,000 stars. 100,000 stars are there in a galactic. So stars are arranged in the form of clusters. One of the clusters are loosely packed stars which are put up at the edge of this galaxy, and they are called as open clusters. And the another one is galactic cluster, which are mainly placed at the center of the galaxy. In our Milky Way alone, we have 100 such clusters. 100 such clusters are there in our Milky Way alone. You can see that, in the Andromeda you can see. Here there are so many global clusters. And இதுல வந்து ஒரு global clusterல எவ்வளவு stars இருக்கு? 100 stars இருக்கு. So in this way, the arrangement of the stars are made in a galaxy. Stars வந்து galaxy-குள்ள எப்படி இருக்குன்னாங்க, விளிம்பு பகுதியில கம்மியாகவும் மத்திய பகுதியில அதிகமாகவும் இருக்கு. மத்திய பகுதியில் அதிகமா இருக்கிறது ஃபர்ஸ்ட் கிளஸ்டரா இருக்கு. அதான் மத்திய பகுதியில் அதிகமா இருக்கிறது வந்து நம்ம குளோபல் கிளஸ்டர்னோம், அந்த விளிம்பு பகுதியில் இருக்கிறது வந்து ஓப்பன் கிளஸ்டர்னு சொல்றோம். ஓப்பன் கிளஸ்டர்ல இருக்கிறது யங் ஸ்டார்ஸ், சென்ட்ரல்ல இருக்கிறது கேலக்டிக் ஸ்டார்ஸ், இருக்கிறது relatively old stars. Now, what is the type of galaxies? The type of galaxies, there are two types of galaxies. One is normal galaxy. Normal galaxy, it emits radiations of all kinds. The another one is radio galaxies. These galaxies, they are strong in emitting radio radiations. Okay? So, these are the types of galaxies. Out of the normal galaxies, again, they are subdivided into, according to the structure. 80% of the galaxies are spiral galaxies, example Milky Way and Andromeda. And then elliptical galaxies are 18%, which is ellipse போன ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னாலே அதனுடைய வயசு அதிகமாகிடுதுன்னு அர்த்தம். ஸோ ellipse போக போக வயசு அதிகமானது 18%, and relatively they consist of older stars. Okay? And large massive, low brightness, and old stars. And the 2%, the rest of the 2% they make up of irregular structure irregular. அது வந்து that is example Magellanic Cloud. The next radio galaxies, these type of galaxies, they emit more radio radiation compared to visible light, compared to some other kind of radiation, which we will talk about a bit later. Okay? And now, whether all stars are alike, that comes to our mind. எல்லா ஸ்டார்ஸும் ஒரே மாதிரி இருக்கா? ஸ்டார்ஸை எப்படி நம்ம வித்தியாசப்படுறோம்? ஸ்டார்ஸை நம்ம எப்படி வித்தியாசப்படுறோம், எப்படி ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதனுடைய டெம்பரேச்சரை வச்சு stars are classified according to the temperature. The hot stars are called as O-type stars. Next, O-type stars வந்து 25,000 degree மேல இருக்கும், 60,000 degree வரைக்கும் surface temperature இருக்கும். அதுக்கு அடுத்தது B-type star, அடுத்தது A-type star, F-type star and A-type star, G, A, M. Okay? இந்த மாதிரி stars வந்து G, yellow type star இருக்கு இல்லையா, அதுதான் sun-like stars. Sun is a G-type star. Okay? So O-type stars temperature வந்து கிட்டத்தட்ட 25,000 இருந்து 60,000 டிகிரி கெல்வின் வரைக்கும் இருக்கும். அதே M-type of stars வந்து டெம்பரேச்சர் வந்து 3000 டிகிரி வரைக்கும் இருக்கும். டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆச்சுன்னு சொன்னாக்க பிரைட்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். So O-type of stars are 10 times brighter than B-type of stars. Okay? இதுல இந்த டைப் ஸ்பெக்ட்ரல் டைப் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம எப்படின்னாக்க
இந்த டெம்பரேச்சர் எப்படி சார் சொல்றீங்க நீங்க, அதை வச்சுட்டு எப்படி சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஸ்டார்ஸ்லாம் இருக்கு, இது O ஸ்டார், இது M ஸ்டார், இது B ஸ்டார், இது G ஸ்டார், இதெல்லாம் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்டார்ஸ்ல இருந்து வரக்கூடிய லைட் அதனுடைய அட்மாஸ்பியரை பாஸ் பண்ணி வருது. அட்மாஸ்பியர்ல என்னென்ன இருக்கு, கெமிக்கல் கம்போசிஷன் இருக்கு. அந்த கெமிக்கல் கம்போசிஷன் வந்து என்ன இருக்குன்னு சொன்னா வரக்கூடிய லைட்டை அப்சார்ப் பண்ணிடும். வரக்கூடிய லைட்டை அப்சார்ப் பண்ணும்போது இங்க ஸ்பெக்ட்ரம் வச்சு நம்ம பார்க்கும்போது அங்க டார்க் அப்சார்ப்ஷன் லைன் தெரியுது, ஃப்ளானோஃபர் அப்சார்ப்ஷன் லைன் தெரியுது. இந்த ஃப்ளானோஃபர் அப்சார்ப்ஷன் லைன்ஸ் ஆர் நதிங் பட் தி சிக்னேச்சர்ஸ் ஆஃப் தி கெமிக்கல் கம்போசிஷன் தட் இஸ் பிரசன்ட் இன் தி ஸ்டெல்லார் அட்மாஸ்பியர். புரியுதா? அதாவது இந்த கெமிக்கல் கம்போசிஷன் இந்த ஸ்பெக்ட்ரா பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஸ்பெக்ட்ரால லைன் லைனா தெரியுது இல்லையா, அந்த லைன் வந்து என்னன்னாக்க அந்த ஸ்டார்ஸ்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் கம்போசிஷனை சொல்றது. ஓகே, ஸ்டார்ஸ்னுடைய கெமிக்கல் கம்போசிஷனை சொல்றது தான் வந்து என்னது, that is the thing actually which is other base பண்ணி. Now I will come a bit later and how we are able to differentiate the stars. அந்த ஸ்டார்ஸ்ல வந்து ஹீலியம் அதிகமா இருக்கா, ஹைட்ரஜன் ஹீலியம் அயனைஸ்டா இருக்கா, இல்ல ஹீலியம் நியூட்ரலா இருக்கா, இல்ல ஹைட்ரஜன் டாமினன்டா இருக்கா, அப்படி இல்லைன்னா மெட்டாலிக் லைன்ஸ் டாமினன்டா இருக்கா, இதை பேஸ் பண்ணி we are able to distinguish the stars from O type to M type. இது ஏன் முக்கியமா நான் போட்டேன்னா அதுக்கப்புறம் இதை ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு, ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு, Galileo. It's a very famous paper in Nature written by an Indian author, Indian scientist. யாரு? Bernard Saha. Saha's ionization potential. கேள்விப்பட்டிருக்கீங்களா? Saha's Bernard Saha, Bengali scientist, very famous scientist. I'm sorry, very famous scientist, Bernard Saha. Saha's ionization potential. So he identified the chemical composition of stars. He is a very famous physicist. Okay. So அந்த chemical composition இப்போ நீங்க லேப்ல பண்றீங்க இல்லையா, ஸ்பெக்ட்ரா வச்சுட்டு சோடியம் லேப் சோடியம் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கீங்களா, சோடியம் ஸ்பெக்ட்ரல் லைன் 58 90 and 58 96 அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா, கிரேட்டிங் வச்சு பண்ணிருக்கீங்களா? எந்த கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க? அப்ப 12th பண்ணுவீங்க. 12th இருக்கா மேடம்? 12th இருக்கு. சோ அந்த 58 90 58 96 அப்படி சொல்லும்போது சோடியம் D2 D1 லைன் சொல்றீங்களா இல்லையா? அது எப்படி சோடியம் அப்படின்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னா that is based on the chemical composition of the light emitting material. It is possible for us to tell what kind of material it is. இத முதல்ல சொன்னது யாரு? Bernard Saha. இது Bernard Saha சொன்னதை வச்சு நம்ம stars are classified according to their temperature or according to their spectral time. According to their spectral time. And இப்போ சாதாரணமா ஒரு இரும்பு இருக்கு, Wein's displacement all of you might have studied. Agree? Lambda m into T is equal to cos. அப்படின்னா அதான் Wein's displacement. அப்படின்னா lambda m into T is equal to cos. Fine? இதான் நம்ம படிக்கலாம் இல்லையா? ஒன்றும் இல்லை, சாதாரணமா ஒரு அயன் பீஸ் எடுத்துக்கங்க. அயன் பீஸ் எடுத்துட்டா அயன் எடுத்துக்கங்க, இரும்பு அடிக்கிறாங்க இல்லையா உடைக்கிறதுக்கு, அப்ப அதை சூடுபடுத்துறாங்களா இல்லையா? அது சூடுபடுத்தும் போது முதல்ல என்ன லைட் வருது? முதல்ல லைட் என்ன வருது? ரெட் வருது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண உடனே என்ன ஆகுது? அந்த கலர் எல்லோவா போகுது. அப்புறம் ரொம்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகினோன்னு என்ன ஆகுது? ப்ளூ ஆகுது. ப்ளூக்கு மேல டெம்பரேச்சர் ஜாஸ்தியா போச்சுன்னா என்ன பண்றது? கண் தெரியாம போகுது. ஓகே, அல்ட்ராவயலட் கண்ணுக்கு தெரியாம போகுது. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் வந்து ரெட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிறது இன்ஃப்ராரெட், அதுவும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுடைய கண்ணு வந்து எதை பார்க்கறதா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, விசிபிள் லைட், கண்ணால பார்க்கக்கூடிய விசிபிள் லைட், அதனுடைய வேவ்லென்த் என்ன? 3800 ஆங்ஸ்ட்ராம், 4000 ஆங்ஸ்ட்ராம்ல இருந்து 7000 ஆங்ஸ்ட்ராம் வரைக்கும். 4000 ஆங்ஸ்ட்ராம் வந்து வயலட், 7000 ஆங்ஸ்ட்ராம் வந்து ரெட், ஜெயா அப்படின்னு சொல்றோம். Agree? You might have studied. அப்போ ரெட் கலர் எங்க இருக்கு? Close to 7. ப்ளூ எங்க இருக்கு? Close to
4. அந்த 4 கீழே போனா என்ன சொல்றோம்? அல்ட்ராவயலட். அந்த 7க்கு மேல போச்சுன்னா என்ன சொல்றோம்? இன்ஃப்ராரெட். ஓகே. சோ இது வந்து என்ன ஆச்சுன்னா ஒரே சப்ஸ்டன்ஸ் அந்த இரும்பை மட்டும் நம்ம சூடுபடுத்தும் பொழுது டெம்பரேச்சர் வந்து 4500 இருக்கும்போது the wavelength peaks, இது brightness, இது வந்து wavelength peaks at red. Okay, as the temperature increases, the light emitted by the objects, its wavelength goes towards minimum. Okay, in the maximum wavelength irukku parunga, the lambda m, maximum wavelength at which the light is emitted by the object into temperature of the object is equal to constant. This base panni da temperature of the stars are determined, and based on the temperature of the stars it is possible for us to identify the spectral type of the stars. This one innonu irukku, spectral type of which it is possible for us to identify the stellar types. Now what type stars? நான் சொன்ன மாதிரி ஹாட் ப்ளூ ஸ்டார்ஸ். ஹாட்டா இருந்ததுன்னா என்ன கலர்ல இருக்கும் நமக்கு பார்க்கறதுக்கு? ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகே, அதோட டெம்பரேச்சர் 25000 டிகிரிக்கு மேல இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சிம்பிளி அயனைஸ்டு ஹீலியம், those lines if you observe the spectrograph, then simply ionized helium that will be very strong in the whole type of stars. அப்போ ஒரு ஸ்டாரோட ஸ்பெக்ட்ரா பாக்குறீங்க, simply ionized helium ஸ்ட்ராங்கா இருக்கு, then immediately you can say that it is O type star. Okay, அடுத்தது the next type is P type star. அதோட டெம்பரேச்சர் எவ்வளவு? 11000 to 25000. Neutral heliums are dominant. Okay, neutral heliums are dominant. The next is A type stars. அதாவது 7000 to 11000. Hydrogen lines they are dominant. Hydrogen lines are dominant. அதுக்கு அடுத்தது F types of stars வந்து hydrogen தாண்டி என்ன ஆயிடுது? hydrogen lightest of all elements. Metallic lines appear. Metallic என்னது? அலுமினியம், அயர்ன், ஓகே, கால்சியம், இது எல்லாமே metallic lines. ஓகே, கெமிஸ்ட்ரியில என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா வந்து கேஸ் வேற, அதே மாதிரி சாலிட் வேற அப்படின்னு சொல்லுவாங்க, மெட்டல் வேற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் those only hydrogen and helium they are classified as gas. The elements which has more than atomic number 2, they are all classified as metals. Follow? Okay. சார் சொன்னாரு அந்த கெமிஸ்ட்ரி எதை போய் எழுதிறாங்க. ஓகே, அங்க கார்பனையும் கேஸை தான் சொல்லுவாங்க, நைட்ரஜனையும் கேஸை தான் சொல்லுவாங்க, ஆக்சிஜனையும் கேஸை தான் சொல்லுவாங்க. ஓகே, so as with the physics is concerned, all the heavier elements சொல்றது என்னன்னா the atomic number more than 2, they are all called as metals. Okay, so metallic lines they appear stronger in the case of F type stars because the temperature is becoming low. இதுல பாத்தீங்கன்னா G type stars, sun like stars, metallic lines are dominant. At the same time, calcium 2K line, singly ionized calcium line, again calcium is again another metal line. Okay, and then hexalpha line, first line of the Bauer series, first kingla Bohr atom model. Next year one madam, CBSE version Bohr atom model le first hexalpha line. What is the wavelength of the line? 65-63 angstrom. Okay, so these two lines are strong. அப்போ ஒரு நிமிஷம், இன்னைக்கு வந்து எர்த் மாதிரி ஒரு கிரகமானது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பேப்பர்ல வந்து பாத்தீங்களா? ஓகே, வெரி குட். சோ அப்ப நமக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா, மனுஷனோட இன்ட்ரெஸ்டே என்னன்னாக்க நம்ம மாதிரி வேற எவனாலும் வந்து எங்கேயானு இருக்கான் அதானே. இப்போ அது மாதிரி பார்க்கும்போது நம்மளுடைய கேலக்சியில் எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்குன்னு சொன்னேன்? எவ்வளவு ஸ்டார்ஸ்? 10,000 கோடி ஸ்டார்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இந்த 10,000 கோடி ஸ்டார்ஸ்ல சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஸ்டார்ஸ். 10,000 கோடி ஸ்டார்ஸ்ல சூரியன் மாதிரி இருக்கிறது எவ்வளவு? 1 மில்லியன் ஸ்டார்ஸ். 1 மில்லியன் ஸ்டார்ஸ் எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பெக்ட்ரா எடுத்து பாத்தீங்கன்னா 1 மில்லியன் ஸ்டார்ஸ் they have in their spectra calcium 2 line,
and as well as H alpha line, they are dominant. Okay? And the next is K, metallic lines still dominate. Metallic lines still dominate. And M, temperature கம்மியா இருக்கு. Temperature கம்மியா இருக்குன்னு சொன்னா என்ன ஆகும்? ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் ஜாயின் ஆகும். ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் ஜாயின் ஆச்சுன்னா என்ன ஆகுது? Becomes a molecule. Okay? Hydrogen ஆட்டமும் ஆக்சிஜன் ஆட்டமும் சேரும்போது என்ன ஆகுது? தண்ணி கிடைக்கும். சரி, நீங்க போய் நேரா போய் உங்க எக்ஸ்பெரிமெண்ட் லேப்ல போய் ஹைட்ரஜன் ஆட்டம் ரெண்டு எடுத்துங்க, ஒரு ஆட்டம் ஆக்சிஜன் எடுத்துங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பாருங்க, வாட்டர் வருதா பாருங்க. வராது. ஏன் வராது? அவங்க சரியா புரியல, அதனாலதான். So water doesn't come. And what actually happens is, still we have to learn a lot. Still we have to identify a lot. And that's what is science. That's what is science. Okay? And now, once the temperature goes low, atoms they fuse together and then they become molecular lines. So the molecules are present in the atmosphere, and those stars, they will have less temperature and they are classified as M stars. In the classification, remember you can have this OBA fine-grained crispy. You can remember this. Okay, this is an expansion for this acronym. This is an expansion for the acronym. Listen, I have not written this. This is written by the American teachers and students. Okay? The American teachers and the students in the university, they have expanded like this. Okay? So, OPA fine girls is free. So, one minute. Right? Spectral classification, Marakat. Yeah, spectral classification, okay? So, thanks to our teachers and students belonging to the United States. We are able to expand the spectral type in such a way that it's possible for us to remember it from here. Okay? And next one is Sun's position in our galaxy. Again, an interesting one. Sun is in our galaxy. So, okay, somebody is there. And now you will be able to say from here how many rows, okay? And from there how many rows, and from here what is the position, exactly in that. What is the position of the sun in our galaxy? Sun is somewhere here. This is our galaxy, spiral galaxy. And you can see the center of the galaxy is bulged. Italy mari irukku. And the ora vandu dosa madiri irukku. Ora vandu dosa madiri irukku. It's flat. Ana idu vandu Italy madiri irukku. Okay? So this is one. This is the one. And here is flat. Dosa madiri irukku. Okay? So you can remember this. It's not a joke. It's easy to remember. You should not listen and forget it. Okay? The core concept of arranging this inspired program itself is, but you all 90 mark மேல வாங்கிட்டா தான் இங்க வந்திருக்க முடியும். இல்லையா? எல்லாம் 90 mark மேல வாங்கிட்டீங்களா? அப்பதான் இங்க வந்திருக்க முடியும். இல்லையா? இது ஜோக் இல்ல. ஓகே? அது இதனால எல்லா ஸ்கூல்ல இருந்து வரைய சொல்லுவாங்க. எல்லா ஸ்கூல்ல இருந்து வரணும்னு சொன்னா நம்ம எல்லாரும் ஒரு போண்டா சாப்பிட்டோம். அத்தனை ஸ்கூலுக்கு போண்டா கொடுக்கணும்னா எவ்வளவு ஆகும்? கட்டுப்படியா? So Ministry of Science and Technology, they are allotting some funds. Okay? And so அதே மாதிரி இந்த சாப்பாட்டு விஷயத்துல வந்து நமக்கு வந்து சுலபமா இருக்கணுங்கிறதுனால தான் மனசுல நிக்கணுங்கிறதுக்காக தான். அதுக்காக தான் நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னாங்க, நீங்க இங்கேருந்து போன உடனே மறந்துடக்கூடாது இங்கே நடந்தது. நான் ஜாலியாக எல்லாரும் ஒன்றா இருந்தோம் சார். அதுக்கப்புறம் என்ன ஊக்கு போயிட்டோம். யாருக்கு தெரிய போகுது நம்ம என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறோம், யாருக்கு தெரிய போகுது? ஏதோ ஒன்று எடுக்க போகிறோம், ஏதோ ஒன்று படிக்க போகிறோம், ஏதோ ஒன்று ஆக போகிறோம். அவ்வளோதானே? அந்த ஐடியா இல்லை. அந்த ஐடியா இல்லை. இது வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் டு சயின்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காகவே
The stars are also moving with respect to the center of the galaxy. உங்களுக்கு என்ன தெரியும் இது வரைக்கும்? பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது, சூரியன் சுற்றி வருகிறது. அதுக்கு மேல என்ன தெரியும்? இந்த சூரியன் தன்னுடைய அத்தனை உறுப்பினர்களையும் சேர்த்து with respect to the center of the galaxy, that is also moving. This is a new idea for you. Agreed? The entire solar system is moving with the speed of approximately 250 kilometers per second. சூரியன் வந்து இங்க இருக்கு 27,000 light year distance இருக்கு. Edge to edge 100,000 light years இருக்கு. இது ஒரு தடவை சுத்தி வரதுக்கு it takes roughly around 220 million years. ஒரு தடவை சூரியன் வந்து இந்த பூமியெல்லாம் சேர்த்து இழுத்துட்டு அந்த சூரியனுடைய நம்ம அண்டத்தினுடைய மைய பகுதியை சுத்தி வரதுக்கு it takes how many years? 220 million years. And now you may remember why I have given you all those examples. Not that you should remember it forever. It's not that you have just come here and you accumulated some things and then just going away. Okay? So you should remember these facts. The next is solar system objects. Solar system objects na namak enna nadavu varudhu modalla? The sun. Sun sutti evlo irukku? Planets irukku. 9 planets or 8 planets, whatever you call. Mercury, Venus, Earth, Mars, Jupiter. Very good. Great. So Pluto now it is disregarded as a planet. Yen appdi ketta Pluto ku pakkathula many other planets are identified. Pluto ku pakkathula many other planets. This is Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus, Neptune, Pluto. And close to Pluto, many other objects, thousands of objects have been discovered, and that's why these Pluto and the rest of the places, they are called as Kuiper belts. And now, Sun is 100 times more voluminous than the Earth. Sorry, 100 times larger than the size of the Earth. Sun diameter is 14 lakhs kilometers. Earth diameter is 12,800 kilometers. Fine, fantastic. So 110 times the radius is bigger. Radius is bigger, now volume is 4 by 3 pi r cube, 104. R is 100 na, r cube is 100 into 100 into 100. 10 power 6. 10 power 6 is 1 million. So Sun has a volume that it can contain 1 million Earth. Sun can contain. Sun வந்து ஒரு பாஸ்கெட்டா நினைச்சுக்கங்க, ஒரு கூட மாதிரி நினைச்சுக்கங்க. அந்த கூடையில எவ்வளவு பந்து வைக்கலாம் பூமி மாதிரி? 1 million Earth. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, then we can now visualize what is the gravity that must be existing there. The gravity is so strong. The gravity is so strong, and that's why all the planets are revolving around. And the Sun, along with all the objects, they revolve with respect to the center of the galaxy. Okay. Now we have seen that Pluto is no more considered as a planet. Only 8 planets, and now it's mainly because closer to Pluto, you can see this is the Kuiper belt. In the Kuiper belt, thousands of objects have been discovered like this. And Kuiper belt is extending at a distance of 30 to 50 astronomical units from the Sun. What is 1 astronomical unit? Distance between Earth and Sun. What is that? 15 crores of kilometers. 150 billion kilometers. Okay? 15 crores of kilometers. And these Kuiper belt objects, they are at a distance of 30 to 50 astronomical units from the Sun. அதோட சூரிய குடும்பம் நின்று போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதையும் தாண்டி at a distance of 50,000 light years, you can see the Oort belt. This is Kuiper belt and this is Oort belt. This has a huge number of collections of what I can say icy rocks. So there is a 1 light year distance, a huge collection of from the center, this is the center, 1 light year distance, huge collection of icy rocks are there. And the comet, Oort cloud, and the Oort cloud, since they are very far away, 50,000 light years,
50,000 astronomical units or 1 light year away. 1 light year is approximately 9 lakh kodi kilometer. Avlo doorathula irukradhanaala where the sun's gravity ceases to exist, stops to exist. அது வரைக்கும் இருக்கு gravity. So அங்க இருக்கிறது வந்து sunல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. அப்ப அது இருக்கிறது என்னவா இருக்கும்? ஐஸா இருக்கும். Okay. So Kuiper belt கிரகம் அதாண்டி Kuiper belt object அதாண்டி Oort belt objects from where the comets come. Okay. All these things are belonging to the solar system. It doesn't stop here. In between Mars and Jupiter, you have huge belt, another belt within this Mars and Jupiter, and as asteroid belts, or they are called as minor planets. அங்க வந்து என்ன இருக்குன்னா கொடைக்கானல் மாதிரி ஒரு 2 கிலோமீட்டர்ல இருந்து மலை, 2 கிலோமீட்டர் ராக். கொடைக்கானல் சைஸ் எவ்வளவு? 2 கிலோமீட்டர். அந்த மாதிரி ராக் 100 கிலோமீட்டர் வரைக்கும் ராக். whether you can call it as planetனா 1000 கிலோமீட்டர் மேல சைஸ் இருக்கும். இதோட ஷேப் எப்படி இருக்குன்னா ரவுண்டா இருக்கும் பிளானட். இது வந்து எப்படி இருக்கு? ஷேப்பே இல்லாம இருக்கு. அது that is called as asteroids. Thousands of asteroids are known to exist in between Mars and Jupiter, and all these they form the solar system. என்னன்னா இப்ப நம்ம பாத்தீங்கன்னா 8 planets, and then ஒவ்வொரு பிளானட்டுக்கு மூன் இருக்கு. Mercury and Venus they don't have moon. Okay, Earth has got one satellite which we call it as moon, and then we will see later about the rest of the moons. Okay, and now in between Mars and Jupiter you have thousands of asteroids, and then beyond Pluto you have Kuiper belt, and beyond Kuiper belt you have, what is that? Oort cloud. All these form the solar system. And now you can see some of the asteroids. These are the asteroids, rocky structure, because they are very close to the sun and they are made up of rocks. And if the rocks enters into the atmosphere, they get burnt away, and that's why we see sometimes the shooting stars. எரிக்கற்கள் மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா நைட்ல, அது நம்ம அட்மாஸ்பியர்ல உள்ள நுழையும் போது அந்த ஃபிக்ஷன் என்ன ஆயிடுது? எரிஞ்சு போயிடுது. பூமியில வரும்போது துகள்களா விழுது. அதனால நமக்கு ஒன்றும் ஆபத்து ஏற்படுறது. நேரம் வந்து விழுந்ததுன்னா அவதான் தீர்ந்துச்சு, நம்ம கதை முடிஞ்சது. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து கீழே விழுந்து டைனோசர்லாம் அழிஞ்சு போச்சு 65 மில்லியன் இயர்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. ஓகே, and now these comets are Oort belt objects which I told you, and so comets சுத்தி இருக்கு. சில சமயம் உள்ளார வந்துடும். சில சமயம் உள்ளார வரும்போது சன்னுடைய கிராவிட்டினால இழுக்கப்பட்டு திரும்ப வருது. So some comets are periodic and some comets are not periodic. Halley is a periodic comet. Once in 74 years. Once in 86. First it appeared in 1910, and now 1986. Once in 76 years it comes again. And now, which is the brightest star in the observed in the universe? The crystal star. That is 100 to 150 times more massive than the sun. At the same time, it is 300 times larger than the sun, and it is 10 billion times brighter than the sun. Red giants like Betelgeuse and Betelgeuse and Antares, Tamil name I don't know. They are very big volume. They have very big volume. And this is one of the largest galaxy, and this galaxy is 100 times more massive compared to Milky Way. ஏற்கனவே சொன்னேன், சில கேலக்ஸி ரொம்ப பெருசு, சில கேலக்ஸி சின்னது. ஸோ இருக்கிறதே லார்ஜஸ்ட் ஸ்டார்ல பார்க்குறோம், லார்ஜஸ்ட் கேலக்சியில பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா 600 times larger than Milky Way and 10 times more luminous than Milky Way. And these are some of the largest galaxies. And now this is the known universe. A very, very interesting picture. And this, I would love to have all the colleges and universities should install in front of the institution. Now you can see it's a very, very journey to the universe, and very interesting picture. All of you listen. Very interesting picture. Now sun, along with the entire objects, the Puthanampatti sun, planets, and then planets have moons, and then asteroids, Kuiper belt objects, and then Oort belt objects. All those things are projected as a single system.
Now the sun goes and sits in the company of 20 stars. 20 stars. So in the larger system it has 20 stars. Now these entire 20 stars, they go and sit here in the Milky Way. And likewise, in the Milky Way, you have 100 billion stars are known to exist. In the sun with the 20 stars, Milky Way with the 20 galaxies. And these 20 galaxies, they go and sit here in the company of another 20 groups. This is called as a local group. Likewise, you have so many local groups. And all these local groups, they go and you see the system. இதுலேருந்து இது கொஞ்சம் பெருசா இருக்கு, இதோட இது பெருசா இருக்கு, இதோட இது பெருசா இருக்கு, இதோட இது பெருசா இருக்கு, அதோட இது பெருசா இருக்கு. These are all super clusters. There are so many local super clusters. Now this goes beyond our imagination. Okay? This is supposed to be the known universe, observable universe. Okay? So the next one is, now, இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மேட்டர் வந்து எவ்வளவு கேட்டீங்கன்னா only 4%. யார் சொன்னது? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அது உங்களுக்கு தெரியாதது, they are hidden in the form of 23% of dark matter and 73% of dark energy. Dark energy என்னன்னாக்க, you know gravitational energy. Gravitational energy எப்படி ஆக்ட் பண்றது with respect to the center. Dark energy வந்து it is exactly opposite to it. Okay? So the rest of the other than the dark energy, we are able to find the expansion of the universe that we will come a bit later. Okay? And now this is a famous HR diagram, Hertzsprung-Russell diagram. This is the x-axis you can take spectral time. Spectral time is an indication of what? The temperature of the stars. Okay? Spectral time is O time, O is the M varaikkum. Temperature other x-axis la appdi illana x-axis temperature. The same thing you can put down here also, but instead of confusion, I put it at the top. And now this is the brightness. And if you plot like that, most of the stars, they fall in this stretch. The stretch which is starting from the top left to the bottom right. And our sun is here. They are all living stars. And at the top right, you are able to see some stars. They are the dead phase. And almost when it comes to the bottom right, bottom left. Okay? So, and most of the living stars, this is called as the main sequence. And the sun, you can see, this is a G2 spectral time star. Over the time, we have 10 division and G2, G0 to G9. Another GF F0 to F9. G2 spectral time. Okay? So, this simplify you can see here, this is the main sequence. Okay, sun is here. And these are all super giants. Sun is the blow tie super giant. Then it will lose off all the materials and finally it will come down to the white dwarf and it will sit here. The same thing which I have presented here. Okay? So this is very useful tool to astronomers, and from this you can calculate the distance of the stars. And now, light. Now there is the light and the light. Miss Ravi, she is doing a doctoral program in physics. And she is working simultaneously in all the radio also. And she was interviewing me on Deepa. 2000? Appa. 2011, is it? 2015. This year is the International Light Year. அதாவது லைட்னா என்னன்னு மனுஷனுக்கு புரிஞ்சு 150 வருஷம் தான். லைட்னா என்ன நினைச்சிட்டு இருந்தான்னா, லைட்னா என்ன உடனே இருக்க பாருங்க நம்ம மனசுக்கு வருது. இப்போ இந்த மனசுக்கு வருது வெள்ளொளி, விப்ஜயா, அதானே வருது நமக்கு. The light comes in the form of a wave. Light comes in the form of a wave. Light comes in the form of electromagnetic radiations. Agreed? Light comes in the form of electromagnetic radiations. அது என்ன சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா, light comes in the form of a wave. இப்போ ஒரு வேவ்னா ஒரு வேவ் 1 சென்டிமீட்டருக்கு போடலாமா? போடலாம். ஒரு 10 சென்டிமீட்டருக்கு போடலாமா? 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு போடலாமா? 100 கிலோமீட்டர் நேரத்துக்கு போடலாமா? போடலாம். சரி, 1000 வேவ்ஸ் 1 மில்லிமீட்டருக்குள்ள போடலாமா?
போடலாமே. 10 லட்சம் வேவ்ஸ் 1 மில்லிமீட்டர் கூட போடலாமா? போடலாமே. ஸோ எந்த வேவ் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, the wave emitted by sun is a black body. What is a black body? Black body கேள்விப்பட்டீங்க, கரும்பொருள்னு சொன்னாங்க இல்லையா? அது கரெக்டா இருக்கு. கரும்பொருள்னா என்னது? A body which emits light of all kinds. A body which emits light of all kinds. So the electromagnetic spectrum, it consists of high energy gamma rays to low energy radio waves. இந்த gamma ray பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டருக்குள்ளாக எவ்வளவு இருக்குன்னா billions of waves இருக்கும். Frequency is very high. E is equal to h mu. E is equal to frequency is very high, extraordinary high. அந்த gamma ray வந்து விழுந்ததுன்னா நம்ம என்ன ஆகும்? பொசுங்கி போயிடுவோம். நம்ம பொசுங்கி போயிடுவோம். உயிர் வாழ்க்கை சாத்தியமாகுமா? சாத்தியமாகாது. Fortunately, we have a beautiful atmosphere. I am using a word beautiful. Okay? Beautiful na என்ன அர்த்தம்? அதான் அர்த்தம் இருக்கு. ஓகே, அழகு அப்படிங்கிறதுக்கு பதிலா ஓகே அந்த அட்மாஸ்பியர் இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும்? நமக்கு உயிர் வாழ்க்கையே சாத்தியம் இல்லை. ஸோ அந்த அட்மாஸ்பியர் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னால் திறமையாக செயல்படும். இந்த அழகு என்பதை நான் திறமை அல்லது அறிவு என்று சொல்லியிருக்கேன். புரிஞ்சுதா? ஸோ வந்து அழகுங்கிறது புறத்தோற்றம் இல்லை. அழகுங்கிறது வந்து புறத்தோற்றம் அல்ல. ஸோ ட்ரினியஸ் அட்மாஸ்பியர், அட்மாஸ்பியர் என்னால் பார்க்க முடியல, ஏன்னா அது தின்னாக இருக்கு. அது தட் ஸ்ப்ரெட்ஸ் அப் டு 1000 கிலோமீட்டர்ஸ். அதில் வந்து நிறைய இருக்கு. என்னென்ன இருக்கு? ஸ்ட்ராட்டோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், அயோஸ்பியர், mesosphere and kiniosphere நிறைய. இதுல எல்லாம் என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, all the dangerous rays like gamma ray, X-ray, they are all filtered off and only visible and radio radiation they reach the surface of the earth. நம்ம எர்த்துக்கு மேல நின்னுட்டு இருக்கோம். இந்த விசிபிள் லைட்டை பிடிக்கிறதுக்கு கண்ணாடியாலான டெலிஸ்கோப்ஸ், இந்த ரேடியோ லைட்டை பிடிக்கிறதுக்கு ரேடியோ டெலிஸ்கோப். இப்போ ரேடியோ வேவ்ஸ் போயிட்டு இருக்கு. ரேடியோ வேவ்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால we have generated our own radio waves. And the radio waves are coming from the sun and the heavenly bodies and the stars. The stars, they all emit light. They are all self-luminous. Soya ஒளி கொண்டது எல்லா ஸ்டார்ஸுமே. அந்த லைட் என்ன லைட் வெளியில் வருதுன்னா, இது அத்தனை கொண்ட இந்த அலைவரிசைகளை கொண்ட அனைத்து தொகுப்புகளிலும் ஒளியை வெளிவிடுகிறது. இதை மனுஷன் பூஜின்றது எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி? 150 years back. அதனால தான் யுனெஸ்கோல என்ன சொல்லிருக்காங்க? யுனெஸ்கோனா என்னது? United Nations Scientific and Cultural Organization. Okay, this year is called as International Light and Light Associated Devices Year. Okay, 2015. Next year, International Science Year. Okay, so now the dangerous radiations are filtered off. Only the visible light and radio light, they can be observed from the ground-based observatories. If you go to space, then only it will be possible for you to study the gamma ray, X-ray, ultraviolet, infrared, and other kind of radiations, and of course, visible and as the radio also you can get it from the outer space. So, the radio electromagnetic spectrum na enna? Ena idu varaikkum neenga pathingenu sonna, believe it or not, நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 இன்டர்வியூ பேனல்ல உட்கார்ந்திருக்கேன். BE எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தவங்க, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னா விப்ஜயா ஒரே போட்டு. அப்ப அவங்க BE என்ன படிக்கிறாங்க? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். யூ ஷுட் ரிமெம்பர் திஸ். இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா நான் வந்த பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதை மட்டும் மனசுல நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்குதான் நான் எப்போதுமே என்ன சொல்றேன்னு சொன்னா, நான் இந்த மாதிரி ஒரு ஐடியாவை சொல்லும் போது எனக்கு ஒவ்வொருத்தரும் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படிதான் ஒத்து கவனிப்பீங்க. ஓசியா சொன்னா கவனிக்கவே மாட்டேங்க இல்லையா? சும்மா சொன்னா யாரும் கவனிக்கவே மாட்டீங்க. அதே சமயத்துல ரொம்ப விலை ஜாஸ்தியா சொன்னாச்சுன்னு சொன்னா, if you want to take private tuition with me, you have to pay an advance of 10 crores. Advance of 10 crores. Okay?
then only I can come. Why I am telling this? Because we do not want to take anyone who is not interested. It's not that we want to make money out of you. Those who are really interested come to us. Those who are not really interested, go to somewhere where you are interested. Nobody is going to prevent you. Okay? And this program has been established mainly to create inquisitiveness in your mind. Other scientist inspire program. Okay? So the electromagnetic light is nothing but electromagnetic spectrum. The electromagnetic spectrum, it consists of waves ranging from gamma rays to radio waves. This is the success of this particular talk. Okay? So the next one is, now all of you know, now we are coming to an end. So all of you know that when you are looking from every direction, நம்ம எங்க இருக்கோம் இந்த கேலக்சியில, இந்த யூனிவர்ஸ்ல நம்ம எங்க இருக்கோம்? சென்டர்ல இருக்கோமா? இல்ல. நம்ம எங்க இருக்கோம்னு தெரியாது. நம்ம எல்லா டைரக்ஷன்லயும் பார்க்கும்போது எந்த டைரக்ஷன்ல பார்த்தாலும் it is possible for us to see the objects receding away from us. எந்த டைரக்ஷன்ல நீங்க பார்த்தாலும் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தள்ளி போயிட்டே இருக்கு. அப்போ we can calculate the velocity of the object. The velocity of the object is proportional to the distance of the objects, and that is called as Hubble's law. Hubble தான் முதல்ல கண்டுபிடிச்சார். அவர் யாரு? அவர் ஒரு physicist. Okay? So அதாவது if there are two proportional quantities, then you can equate it by putting a constant, and that constant is given Hubble's name, Hubble's constant. So V is equal to HR. You know R by V is time. What is R by V? It's the time, it is 10 billion years. அதான் என்னது? இந்த பிரபஞ்சம் உருவாகி எவ்வளவு வருஷம் ஆகுது? 1000 கோடி வருஷங்கள் ஆகுது. இந்த பிரபஞ்சம் உருவாகி 1000 கோடி வருஷங்கள் ஆகுது. H is equal to 1 by time, and that is 1 by 8 of the universe. And based on this, the theories were proposed. One is Big Bang theory. திடீர்னு வெடிச்சது, அந்த வெடிச்சதுலேருந்து பிரபஞ்சமானது உருவாச்சுன்னு சொல்லிட்டு. அடுத்து ஸ்டடி ஸ்டேட் தியரி, அது எப்போதுமே பர்மனெண்ட்டாக இருக்கு. மூணாவது பல்சேட்டிங் தியரி, ஆசிலேட் ஆகிட்டு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், கேன் யூ ப்ளீஸ் சார், எக்ஸ்கியூஸ் மீ, அந்த மைக்கு அதை வைக்க முடியுமா? ஸ்பீக்கர் இருக்கு அதில், லைட் மியூசிக்கில் வருது, லைட் மியூசிக் ஸ்பீக்கர் அதை வச்சுட்டேன்னா கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணும். ஓ, ஹியர் ஆல்சோ இல்லை, கொஞ்சம் வால்யூம். Shall I stop? Yeah, it will be over in 5 minutes. Now I will take you, this is a little journey, little astronomy. Now, India Space Observatory, Astrostat. This was launched on 28th of September 2015. Ms. Habi interviewed me on that day. So far, that was broadcast in AIR Trichy. And as you know that we never listen to radio, so none of us listen to it. Okay, forget about it. So now, this is a space observatory. If you go to space, you can study the objects, deep sky objects in all possible wavelengths. This is a multi-wavelength observatory. And this is supposed to be the kind of Hubble Space Telescope what we have. This is Hubble Space Telescope, and Hubble Space Telescope is launched in the year 24th April 1990, and it is at the height of 593 kilometers. Astrosat also is at the same distance of 600 kilometers above the surface of the Earth. And now, this is the size of the Hubble Space Telescope. And so this is Hubble Space Telescope in space. Okay. The next is one of the beautiful picture Hubble has sent in that is galaxy hat, and that is at a distance of 28 million light years away. And nebula, a huge gas cloud, is going to condense and form a star and as well as galaxy. Okay. So next is Eskimo Nebula at a distance of 5,000 light years. Next is Cat's Eye Nebula. Next is Hourglass Nebula, beautiful structure of the nebula you can see. These are all the birthplace of stars and galaxies. Birthplace of stars and galaxies.
And now, Cone Nebula, the distance of 2.5 light years. These are the photographs sent by Hubble Space Telescope. And now, a beautiful picture called Starry Night. Now, two galaxies, very occasionally they collide, and that has been detected here. And more pictures from Hubble. Voyager 1 was sent. This was sent in the year 1973 in search of life. Okay, and now the present position of Voyager is here. Beyond Pluto it has passed. And now this is another planet which has been discovered. And now this is Comet Halley. Now, just before the star is formed, you see how the gas is swirling around. The gas now they சுத்தி வந்து இந்த ஸ்டாருக்குள்ளார சேருது. அந்த ஸ்டாருக்குள்ளார சேர்ந்து அதோட டென்சிட்டி அதிகமாகும் போது தான் அங்க டெம்பரேச்சர் அதிகமாகுது. அந்த டெம்பரேச்சர் அதிகமாகும் போது தான் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்குது. அந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது தெர்மோ நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் எனர்ஜி comes in the form of light. Okay? So that is called as protostar. The protostar has been pictured by Hubble Space Telescope, and this is one of the galaxy. And now Earth with clouds, you can see the clouds. Now Earth on the day when there is no cloud at all, the picture has been taken. And now this is Earth with new moon. Amavas, sun angar pinadi. Now Earth with full moon. Earth with full moon. And now sun with atmosphere. Sun with atmosphere, Sun without atmosphere. Now this is Venus with clouds, Mercury, Mars, and then you can see two moons of Mars. Now Jupiter. Now you can see some of the 8 closest satellites orbiting 8 moons of Jupiter. Jupiter has got 40 moons. And now Saturn, beautiful picture, Saturn. And you can see some of the satellites orbiting Saturn. 22 satellites it has, 22 moons it has. And now Uranus and Neptune. This is Uranus, some of the moons of Uranus and Neptune. And then this is a satellite which is orbiting around Neptune. Pluto has a satellite. You can see the Pluto satellite, Charon. This is our Milky Way, one section of the Milky Way we are able to see. And now, words are useless when we are confronted with such monuments of light and color. The stars are born in this beautiful nebula. The stars are born in this beautiful nebula. Who knows? The stars are going to be born from here. And so now, this is the end. According to me, certainly this is not the end, this is only the beginning. Thank you very much.